ராமலிங்க சுவாமி சென்னையில் இருந்தார். 7 கிணறு வீராசாமி பிள்ளை தெரு, சென்னை. சென்னையில் அவங்க அண்ணாரும் அண்ணியும். ராமலிங்க சுவாமிக்கு சின்ன வயசுல அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அண்ணன் தான் வளர்த்தார். இன்னும் சொல்ல போனா அண்ணி தான் வளர்த்தாள். இவருக்கு படிப்பு ஏறல, பிடிக்கல, வந்துட்டார். இது சந்தை படிப்பு, நம் சொந்த படிப்போன்னுட்டார். இந்த படிப்பு சந்தைக்கான படிப்பே தவிர நம்ம சொந்தத்துக்கான படிப்பு இல்லைன்ட்டார். அண்ணனுக்கு கோபம் வந்துருச்சு. நீ படிக்காம இருந்தா என்னத்துக்காக? விரட்டி விட்டாரு வீட்டை விட்டு. இங்க வராத, போ, எங்க வேணாலும் போய் சாப்பிடு, எப்படியோ போ. ஒரே தம்பி, அப்பா அம்மா இல்ல, பாவம். 8 வயசுங்க, 8 வயசு பிள்ளை எப்படி இருக்கும்? விரட்டி விட்டார். அவர் கவலைப்படாம ராமலிங்கம் வெளியில போயிட்டார். அந்த அண்ணி கண்ணீர் விடுறா. அண்ணன் விரட்டி விட்டாரு, அண்ணி கண்ணீர் விடுறா. கூப்பிட்டா ராமலிங்கத்தை. ராமலிங்கம் வந்தார். இந்த பாரு, ராத்திரிக்கு 9 மணிக்கு பின்கதவை திறந்துகிட்டு வா. பின்கதவு சும்மா வச்சிருப்பேன், அங்க சாப்பாடு வச்சிருக்கேன், தினம் சாப்பிடு. ஒரு வேளையாவது ராத்திரிக்கு சாப்பிடு. மற்ற வேளை நான் போட்டா இவர் என்னை விட மாட்டாரு. சரி, முடிஞ்சது. ராத்திரிக்கு ராத்திரி 9, 9:30 பின்கதவு திறந்து இருக்கும். ராமலிங்க சாமி உள்ள வருவார். சாதம், மோர், கீரை என்னமோ இருக்கும், போட்டு சாப்பிட்டு படுத்து கிடப்பார். விடுகிறதுக்கு முன்னால எந்திரிச்சு போயிடுவார். கந்த ஓட்டத்துக்கு போவார், திருவொற்றியூருக்கு போவார், எல்லா இடத்துலையும் போய் வழிபாடு பண்ணுவார். இப்படியே ஓடுனுச்சு. ஒரு நாள் திருவொற்றியூர்ல அம்பாளை பார்த்துக்கிட்டு நிற்கிறார். திருவொற்றியூர் அம்பாளுக்கு பேர் தெரியுமா? வடிவுடை அம்மை. வடிவுடை அம்மை அவதான். வடிவுடை அம்மைக்கு முன்னால நின்று பாடுறார். அம்பாள் ரொம்ப அழகு. அப்படியே மயங்கிட்டார். அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாரா. 5 பாட்டு, 10 பாட்டு, 20 பாட்டு, 30 பாட்டு, அது பாட்டுக்கு போகுது. இவர் பாட்டுக்கு நிற்கிறார். ராத்திரி 10:30 மணி ஆகிப்போச்சு. கோயிலெல்லாம் சாத்தி விட்டாங்க. இவர் ஒன்றும் புரியாம கோயிலுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்கார். அப்புறம் பார்க்கிறார், நேரம் ஆகி போச்சே. ஐயோ, வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்தா சாப்பாடு வைக்க வேண்டிய இடத்துல சாப்பாடு இல்லை. இங்கே தானே அண்ணி எப்பவும் வைப்பாங்க, இப்போ இல்லையே. சரி, அண்ணி மறந்துட்டாங்க. துண்டை விரிச்சு படுத்துட்டார். 8 வயசு பிள்ளை, மறக்காதீங்க. திடீர்னு அண்ணி வந்து தட்டுக்கலாம். ராமலிங்கம், ராமலிங்கம் முழிச்சு பார்க்கிறார். என்ன சாப்பிடாம படுத்துட்ட? அண்ணி காண அந்த இடத்துல. அதான், இந்தா உனக்கு எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன். இந்தா பெரிய வாழை இலை, தாட்டலைன்னு பேர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தஞ்சாவூர்ல தான் அந்த இலை கிடைக்கும். அதுக்கு பேரு தஞ்சாவூர் தாட்டலை. இந்த பாருங்க, இங்க உட்கார்ந்து இப்படி சாப்பிட முடியாது. இங்க உட்கார்ந்தா எந்திரிச்சு போய் அங்க இருக்கிற காய்கறி எல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு தான் சாப்பிடணும். அவ்வளவு அகலம், அவ்வளவு நீளம். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு இலை. அதுக்கு பேர் என்ன? தஞ்சாவூர் தாட்டலைன்னு பேர். ஒரு 9-10 வகை பலகாரம் வைக்கலாம். நிறைய ஒரு ஆளே படுத்திருக்கலாம். பெரிய இலை போட்டு என்ன நீ எல்லாம் அப்படித்தான் சாப்பிடு. நிறைய காய்கறி, சாம்பார், ரசம், மோர்குழம்பு, பாயாசம். என்ன நீ இன்னைக்கு விசேஷம்? எல்லாம் நல்ல விசேஷம். ராமலிங்கம் நல்லா சாப்பிடு. நல்லா சாப்பிட்டார். நல்ல தூக்கம் வருதா, படுத்துட்டார். அண்ணி உள்ள போயிட்டாங்க. விடுகிறது 4 மணி. திரும்ப அண்ணி வர்றாங்க. ராமலிங்கம், ராமலிங்கம் முழிக்கிறார். என்ன அண்ணி, என்ன சாப்பிடாம படுத்துட்டியே? என்னடான்னு ஒன்றும் புரியல. உனக்கு எடுத்து வச்ச கஞ்சியும், அந்த சாதத்துல தண்ணி விட்ட கஞ்சியும், அந்த மோரும் கீரையும் அங்கேயில் இருக்கு. அண்ணி, ராத்திரி நீங்க, நான் எங்க வந்தேன்? நான் தான் நல்லா தூங்கிட்டு இப்பத்தானே முழிக்கிறேன். கையை பார்க்கிறார், நெய்வாசம் அடிக்குது. யாரு சோறு போட்டா? வடிவுடையம்மை. அதை பாடுறார். அன்றொரு கால் நம் பசி கண்டு அந்தோ தரியாது நன்று இரவில் சோரளித்த நற்றாய்கான்.
ராத்திரியில சோறு போட்ட தாய் அன்றொரு கால் நம்பசி கண்டந்தோ தெரியாது நன்று இரவில் சோறு அளித்த நற்றாய் கான். அம்பாள் சோறு போட்டான். நடந்த நிகழ்ச்சியுமா இதெல்லாம்? ஒன்றும் புராணம் இல்லை, சரித்திரம். நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறது எவ்வளவு உண்மையோ இதெல்லாம் நடந்தது அவ்வளவு உண்மை. இன்னைக்கு அதை நினைக்கல. அவர் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உடனே மனசு வடிவுடையம்மைட்ட போயிடுச்சு. வடிவுடையம்மை திருவடிகளை வணங்கி வேகமா திருமீயச்சூருக்கு போகிறோம். திருமீயச்சூர்ல அம்பாளுக்கு என்ன பேரு? லலிதாம்பிகை. திருவாரூர்லேருந்து கொஞ்ச தூரம், தஞ்சாவூர் திருவாரூர் பக்கத்துல திருமீயச்சூர். திருவாரூருக்கு போகாமலேயே திருமீயச்சூருக்கு போகலாம். திருமீயச்சூர்ல 2 கோயில், ஒன்னு திருமீயச்சூர் கோயில், இன்னொன்னு திருமீயச்சூர் இளங்கோயில். ஒரே இடத்துல 2 பாடல் பெற்ற தலங்கள். திருமீயச்சூர் கோயிலை திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார். திருமீயச்சூர் இளங்கோயிலை திருநாவுக்கரசர் பாடியிருக்கிறார். ஒரே இடத்துக்குள்ள 2 பாடல் பெற்ற திருத்தலங்கள். காவேரிக்கு தென்கரையில உள்ள பாடல் பெற்ற திருத்தலங்கள் 2 அந்த இடத்துல. நேர அம்பாள் சந்நிதி சிவபெருமான், அந்த பக்கம் இளங்கோயில். திருமீயச்சூர் முதல்ல அதை பத்தி சில செய்திகளை சொல்லிட்டு அப்புறம் கோயிலுக்குள்ள போவோம். ஆதிசங்கரர் அங்க ஆரம்பிக்குது நம்ம கதை. ஆதிசங்கரர் கிட்டத்தட்ட ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்ததாக சில பேர் சொல்கிறார்கள். ஆனால் அது அவ்வளவு சரியானது அல்ல. ஏன்னா திருஞான சம்பந்தரை பத்தி ஆதிசங்கரர் பாடியிருக்கார். திருஞான சம்பந்தருக்கு ஆதிசங்கரர் வச்ச பேர் என்ன தெரியுமா? திராவிட சிசு. சிசுன்னா குழந்தை, திராவிடன்னா நம்ம பக்கம், திராவிட சிசுன்னு பாடியிருக்கார். அப்போ திருஞான சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டு. அப்போ சங்கரரும் அதிகபட்சம் 7ஆம் நூற்றாண்டா இருக்கலாமே தவிர அதுக்கு முன்னாலே இருக்க முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆதிசங்கரர் அவதாரம் பண்றது காலடியில. கேரளாவில் காலடின்னு ஒரு ஊர் இருக்கு. அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. திருச்சிவப்பேரூர் அப்படிங்கிற ஊர்ல போய் 45 நாள் பட்டினி இருந்து வேண்டினார்கள். அதுக்கு பாடு கிடப்பதுன்னு பேரு. பாடு கிடப்பதுன்னா என்ன? ஒருவேளை சாப்பிட்டு மிச்ச வேளை பட்டினி கிடந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றது. எந்த ஊர் சொன்னேன்? திருச்சிவப்பேரூர். போயிருக்கீங்களா யாராவது? நான் இன்னொரு பேர் சொன்னா நான் போனேன்னு கையை தூக்குவீங்க. திருச்சூர். என்னம்மா? திருச்சூர். திருச்சூர் போயிருக்கீங்களா? குருவாயூர் போற போது திருச்சூர் போயிட்டு குருவாயூர் போவோம். திருச்சூர் அதுதான் பழைய பேர் என்ன? திருச்சிவப்பேரூர். அதான் சுருக்கமா திருச்சூர்னு ஆயிப்போச்சு. அந்த கோயில்ல ஒரு சிவலிங்கம் இருக்கு தெரியுமா? திருச்சிவப்பேரூர்ல சிவலிங்கத்துக்கு பூரா நெய் அபிஷேகம். இவ்வளவு அகலத்துக்கு நெய் மேல இருக்கும். 10 வருஷத்து நெய், 20 வருஷத்து நெய்யெல்லாம் அங்க டின்னில் அடைச்சி வச்சிருக்காங்க. ஆயுர்வேதத்தில் பெரிய மருந்து. அத்தனை வருஷத்து நெய். நெய் கெட்டு போகாதான் வச்சிருக்காங்க. சாமிக்கு அபிஷேகம் பண்ண நெய், பெரும்பகுதி நெய் அபிஷேகம். சுவாமி யாரு? திருச்சிவப்பேரூர் பெருமான். திருச்சிவப்பேரூர் பெருமானை வணங்கி 45 நாள் பாடு கடந்து குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு சங்கரர்னு பேரு வச்சாங்க. அவர் தான் ஆதிசங்கரர். நான் ரொம்ப வரலாறு சொல்லல. அப்பா சீக்கிரம் காலமாயிட்டார். முருகா. அம்மாவும் பிள்ளையும் தான். ஒரு நாள் அம்மா நடந்து போறாங்க ஆத்துக்கு. ஆறு பக்கத்தில் ஓடுது. பக்கத்துலன்னா ஒரு 1 கிலோமீட்டர். அந்த அம்மா நடந்து போறாங்க. கஷ்டமா இருக்கு, நடக்க முடியலை. ஆனா வீட்டில் குளிக்க கூடாது, ஆத்துல தான் குளிக்கணும். ஆத்துல குளிச்சா உடம்புக்கு அவ்வளவு நல்லது.
நல்லா ஞாபகம் வச்சுங்க, 1000 துன்பங்கள் போய்விடும். ஆத்துல குளிக்கிறது அவ்வளவு நல்லது. ஆத்துக்கு அம்மா போயிட்டு வர முடியலையா, ஆதிசங்கரர் பார்த்தார், ஆத்த கூப்பிட்டார், இந்த பாரு நாளைக்கு நம்ம வீட்டு வழியா போகணும்ட்டார். யாரு? ஆறு மறுநாள் காலையில பார்த்தா ரூட்டை மாத்திக்கிட்டு வீட்டு வழியா போகுது. இந்த அம்மா இறங்கி பின்பக்கம் காலை வச்சா ஆறு ஓடுது. அவ்வளவு ஆற்றல். ஒரு நாள் 5 வயசு பிள்ளை ஆதிசங்கரர் ஒரு வீட்டுக்கு பிட்சைக்கு போறார். சிவபெருமான் மாதிரி இருக்கார். உடம்புல 16 இடத்துல திருநீர், ருத்ராட்சம், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன். ஒரு வீட்டு வாசப்படியில போய் நிற்கிறார். அது வீடு இல்லை, குட்டிச்சவர், பாதி இடம் தெரியுது. அப்படி ஒரு வீடு. வாசப்படியில் போய் நின்னாரா. காலையில் பவதி பிட்சாந்தேகி. அன்னைக்கு துவாதசிக்கு முந்தின நாள் ஏகாதசி. அங்க போய் நிற்கிறார். அந்த வீட்டுக்குள்ள ஒரு அம்மா, இவருக்கு போடுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த அம்மா கட்டி இருக்கிற புடவை இருக்கு பாருங்க, ஒரு 1000 பொத்தல். இங்க இழுத்தா அங்க தெரியும், அங்க இழுத்தா இங்க தெரியும். கண்ணதாசன் அழகா சொல்லுவார், நெய்த நூலை விட தைத்த நூல் அதிகம்பார். நெய்த நூலை விட கிழிஞ்சு தைத்த நூல் அதிகம். அப்படி புடவை. ஏழ்மை, வறுமை. வீட்டுக்காரருக்கு பேரு அயாசகன். எல்லா வீட்லையும் போய் யாசகம், யாசகம்னா போய் நின்று 7 வீட்டில் பிச்சை எடுக்கிறது. கிடைச்சதுதான், இல்லைன்னா கிடையாது. 7 வீட்டுக்கு மேல போகக்கூடாது. பிச்சைக்காரன் 7 வீட்டுக்கு மேல போகக்கூடாது. பழைய காலம். கிடைச்சா கடவுள் கொடுத்தது. அயாசகன் உஞ்ச விருத்தின்னு பேரு. அவரு பிச்சைக்கு போயிட்டாரு. இந்த அம்மா வீட்டுக்குள்ள இருக்கு. 6-7 நாள் ஆச்சு சாப்பிட்டு. பசி பட்டினி. நாளைக்கு துவாதசி, இன்னைக்கு ஏகாதசி. இன்னைக்கு பட்டினி இருக்கலாம், நாளைக்கு காலையில துவாதசி அன்னைக்கு பாரணை பண்ணி சாப்பிடணுமா இல்லையா? இன்னைக்கு துவாதசி அம்மா ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு காலையில பாரணை பண்ணி சாப்பிடணும். அதுக்காக ஒரு காஞ்சி போன நெல்லிக்காய் இருந்துச்சு. காஞ்சி போன நெல்லிக்காய், வேற ஒன்றும் கிடையாது. வீடு சுத்தம். ஐயோ, ஒரு புள்ள வந்து நிற்கிது, 5 வயசு. நெல்லிக்காயை எடுத்துக்கிட்டு வெளியில வர்றா. சேலை சரியில்லை. இப்படி இழுத்து அப்படி இழுத்து ஒரு வழியை போர்த்துக்கிட்டு வந்து இந்த பிள்ளைக்கு போட்டான். இந்த பிள்ளை பார்த்தது, புரிஞ்சு போச்சு. வசதி கிடையாது, பாவம். இவளுக்கு வச்சிருந்த ஒரு நெல்லிக்காயவும் நமக்கு போட்டு விட்டா. மகாலட்சுமி கூப்பிட்ட உடனே மகாலட்சுமி வந்தா. இவளுக்கு செல்வத்தை கொடு. ஜாதகப்படி, இவளுடைய புண்ணிய பாவத்தின்படி இவளுக்கு இந்த பிறவியில் வறுமை மட்டுமே. போன பிறவியில எத்தனை பேருக்கு நீ அன்னதானம் பண்ணினியோ அது பூரா இந்த பிறவியில உன்னை காப்பாத்தும். போன பிறவி யாருக்கும் கொடுக்காம தானா தின்னு வீணா போனா இந்த பிறவி நம்ம பிச்சை எடுக்கணும். ஒருத்தர் பணக்காரரா இருக்காருன்னா என்ன அர்த்தம்? போன பிறவி எல்லாருக்கும் நல்லா பண்ணி இருக்காரு, இப்ப பணக்காரரா இருக்காரு. நம்ம ஏழையா இருக்கமே, போன பிறவி எச்சு கையால காக்கா வரட்டி இருக்க மாட்டான். எச்சு கையிலான காக்கா வரட்டினா இருக்கிற சோறு காக்காக்கு விழுந்துருமா. இந்த பிறவியில் இவளுக்கு வறுமைதான். ஆதிசங்கரர் கேட்கிறார், அது எப்படி? எப்பொழுது நமக்கு ஒரு பிச்சை போட்டு விட்டாலோ அவள் பாவங்கள் தீர்ந்து விட்டன. ஒரு ஞானிக்கு நீ சாப்பாடு போட்டினா உன் பாவம் தீர்ந்து விடும். ஒரு தனக்குன்னு வச்சிருந்த ஒரே ஒரு நெல்லி, அங்கம் கரேக புலக பூஷணமாசிரயந்தி பிருங்காங்கனேப முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிர பங்கலீலா பாட ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்னம்மா இதுக்கு என்ன பேரு? கனகதாரா ஸ்தோத்திரம். கனகம்னா என்னம்மா? தங்கம். கனக சபைன்னா சிதம்பரம் தங்கம், கனக சபை. கனகதாரா, கனகதாரான்னா தங்க மழை பெய்யக்கூடிய ஸ்தோத்திரம். 21 பாட்டு அற்புதமா இருக்கும். எல்லாம் பாடி முடிச்சாரா. மகாலட்சுமி பார்த்தா தங்க நெல்லிக்காய் கொட்டு நிச்சான். அந்த வீட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? இப்போ ஸ்வர்ணத்து இல்லம்.
மலையாளம். ஸ்வர்ணம்னா தங்கம், ஸ்வர்ணத்து இல்லம். ஆதிசங்கரர் அப்படி வாழ்ந்தவர். எல்லாம் சரி. பின்னாலே முழுக்க சன்னியாசி ஆயிட்டார். நான் அந்த வரலாறு சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா நான் வர மீயச்சூருக்கு கூட்டிக்கிட்டு வரணும். ஆதிசங்கரர் எங்க போறார்? வடநாட்டுக்கு போறார். ஆண்டவன் கொடுத்தது 16 வயசு. அப்புறம் வியாச பகவான் கொடுத்தது மேற்கொண்டு 16 வயசு. ஆக ஆதிசங்கரர் வாழ்ந்தது மொத்தம் 32 வருஷம். நம்ம நாயன்மார்கள்ல 4 பேர்ல ஒருத்தர் 32 வருஷம். யாரு? 4 மாணிக்க வாசகர். திருஞான சம்பந்தர் 16 வருஷம். அதை 2ஆல பெருக்கினா மாணிக்க வாசகர் 32 வருஷம். சுந்தரமூர்த்தி 18 வருஷம். அதை திருப்பி போட்டா 18 திருப்பி போட்டா அப்பர் சுவாமி 81 வருஷம். நினப்பு வச்சுங்க. இனிமே ஞாபகம் இருக்குமா? அடுத்த வருஷம் கேட்பேம்மா. சரி. 16, 32, 18, 81. ஆதிசங்கரருக்கு கொடுத்தது 32 வருஷம். எல்லா ஊருக்கும் போனாரா. கடைசி வடநாட்டில் இமயமலைக்கு போயிட்டார். அம்பாளை குறித்து தவம் பண்றார். அம்பாள் பராசக்தி காட்சி கொடுத்தாள். தவம் பண்ணனா சீக்கிரம் காட்சி கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் 2. வாரியார் சாமி எழுதுவார், எளிதில் அருள் தரக்கூடிய தெய்வங்கள் 2. ஒன்று ஞான அம்பிகை, இன்னொன்று ஞான பண்டிதன். ஞான அம்பிகைனா யாரு? அம்பாள். ஞான பண்டிதன்னா ஞான பண்டித சாமி நமோ நமன், வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நமன். முருகனும் அம்பாளும் தான் உடனே அருள் தருவார்கள். அம்பாள் காட்சி கொடுக்கிறான். அம்மா நீ எங்கூட காலடிக்கு வரணும். காலடி தான் இவர் பிறந்த ஊர் கேரளாவில். திருச்சூர்ல இருந்து கொஞ்சம் தூரம் வர்றேன். ஆனா ஒண்ணு என்ன, நீ முன்னாலே போ, நான் உனக்கு பின்னாலே வருவேன். திரும்பி பார்க்கப்படாது. எங்கேயாவது திரும்பி பார்த்த அங்கேயே நான் நின்றுவேன். ஏமா கடவுளை நம்பணுமா வேண்டாமா? நம்பினத்தானே கடவுள். நம்பலேன்னா கடவுள் இல்லையே. நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். நம்பினாத்தானே கடவுள். மரம்னு நினைச்சா மரம், கடவுள்னு நினைச்சா அது கடவுள். ஞாபகம் வச்சுங்க, நம்பணும். சரி. ஆதிசங்கரர் முன்னால மகிழ்ச்சியா போறார். அம்பாள் பின்னால அழகா நடந்து வர்றா. அவ காலில் கொலுசு அப்படியே ஜலக் ஜலக்குன்னு சத்தம் போட்டுக்கிட்டே வருது. இவர் அதை கேட்டுக்கிட்டே போறார். ஆகா, அம்பாள் பின்னால வர்றா. ரொம்ப தூரம் வந்தாச்சு. கர்நாடகாவில் குடசாத்திரின்னு ஒரு மலை போயிருக்கீங்களாமா? குடசாத்திரின்னு ஒரு மலை. அந்த மலை அடிவாரத்தில் சதுப்பு நிலம். இந்த தண்ணி ரொம்ப தேங்கி கிடந்து புதன்னு இறங்கும். சதுப்பு நிலம். அம்பாள் அந்த இடத்துல வந்தாளா, சதுப்பு நிலத்தில் பட்டதுனால அந்த சலங்க சத்தம் கேட்கல. புதன்னு இறங்கும், எடுக்கலாம். இப்போ தரை கொஞ்சம் கெட்டியா இருந்தா தானே அதில் பட்டு டங்குன்னு சத்தம் கேட்கல. ஐயோ கேட்கலையே, அம்மா நின்னுட்டாளோ. திரும்பினார்ல, அப்படியே நின்னுட்டா. ஐயோ ஏமாத்தி விட்டியே, ஏன் திரும்பி பார்த்த? நம்பல இல்ல. நான் வர்றேன்னு சொன்னா இல்லையா? நம்பல இல்ல. இங்கதான் நிற்பேன். அம்மா நான் தெரியாம பண்ணிவிட்டேன், தெரியாது, நான் இங்கதான் நிற்பேன். அந்த இடம் எந்த ஊர் தெரியுமா? கொல்லூர் மூகாம்பிகை. இப்ப போயிட்டு வந்தேன். 2024 பிப்ரவரி 28 கொல்லூர் மூகாம்பிகை சந்நிதியில் நின்னேன். அம்பாளுக்கு என்ன பேரு? மூகாம்பிகை. அம்மா இப்படி பண்ணிவிட்டியே, நான் உன்னை காலடிக்கு கூட்டிக்கிட்டு போக நினைச்சேன், கொல்லூர்ல நின்னுட்டியே. நான் இங்க தவம் பண்ண போறேன். காலை மடக்கி உட்கார்ந்துட்டா
கொல்லூரில் அம்பாள் காலை மடக்கி உட்கார்ந்துருப்பா. நான் என்ன செய்யட்டும்? இந்த பாரு, உனக்காக ஒன்று செய்கிறேன். என்ன? தினம் காலையில் 5 மணிக்கு உங்கள் கேரளாவில் சோட்டாணி கடையில் காட்சி கொடுக்குறேன். போ. இன்னைக்கும் 5 மணிக்கு காலையில் கொல்லூரில் கதவை சாத்துவாங்க. சோட்டாணி கடை போயிருக்கீங்களா? அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரி நாராயணா, இதான் மந்திரம். தீராத நோயெல்லாம் தீருது. அத்தனை பேய் ஆடுதுங்க. அவ்வளவு ஒன்னொன்னா ஓடுது. பெரிய ஆச்சரியம். மரத்தில் ஆணியை வச்சு மண்டையில் முட்டுது. ஆணி உள்ளே இறங்குது, நமக்கு மண்டையில் போயிடும். அது நடக்குதுங்க. அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரி நாராயணா. அப்பா அம்மா காட்சி கொடுத்துட்டேன். தாயே, ஒரு வேண்டுகோள். என்ன? உன்னை பற்றி ஒரு பெரியவர் எழுதினது லலிதா சகஸ்ரநாமம். லலிதா சகஸ்ரநாமத்தை நான் பாராயணம் பண்ணணும். யார் கேட்குறா? ஆதிசங்கரர். நான் பாராயணம் பண்ணணும், அதுக்கு உன் அருள் வேண்டும். நல்லா பாராயணம் பண்ண. இவர் என்ன பண்ணாரு? லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணினாரா? ஒரு சிஷ்யனை கூப்பிட்டாரு. இந்த பாரு, நான் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு உரை எழுத போறேன். பல பேருக்கு அர்த்தம் தெரியாது இல்ல. ஓம் ஸ்ரீ மாத்திரே நம ஓம், ஓம் சிதகினி குண்ட சம்பூதாயை நம ஓம், ஓம் தேவகாரிய சமுத்திதாயை நம ஓம். தெரியுமா? 1008 நாமம் லலிதா சகஸ்ர நாமம். நான் அதுக்கு பொருள் எழுத போறேன். சிஷ்யனை கூப்பிட்டாரு. இந்த பாரு, உள்ள லலிதா சகஸ்ரநாம 7 இருக்கு, எடுத்துக்கிட்டு வா. அவன் எடுத்துக்கிட்டு வந்தான். பிரிச்சு பார்த்தா விஷ்ணு சகஸ்ரநாமம். விஷ்ணுன்னா திருமால் மீது பாடப்பட்ட 1000 நாமங்கள். திருமால் மீது விஷ்ணு சகஸ்ரநாமம் யாரு பாடுனா தெரியுமா? அவரை உங்களுக்கு தெரியும், ஆனா அவர் தான் பாடினார்னு தெரியாது. அவர் யார் தெரியுமா? மகாபாரதத்தில் பாட்டனார் பீஷ்மர். கடைசி காலம் சாகுற பொழுது பாட்டனார் பீஷ்மர் போர்க்களத்தில் அம்பு படுக்கையில் கிடந்தபடி கண்ணனை நினைத்து பாடியது விஷ்ணு சகஸ்ரநாமம். எந்த இடம்? குருட்சேத்திரம். நான் இங்கே போனேம்மா, குருட்சேத்திரத்துக்கு போனேன். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாடின இடம் எது? இதான்னு காமிச்சாங்க. அங்கே நம்ம பீஷ்மாச்சாரியார் மாதிரி உருவம் பண்ணி படுக்க வச்சிருக்காங்க. இந்த பக்கம் தருமர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், கிருஷ்ணன் எல்லாருக்கும் சிலை இருக்கு. ராத்திரி 8 மணிக்கு சுடுகாடு. அது இப்போ சுடுகாடு அந்த இடம். நாங்கள் ஒரு 10 பேர் வேனில் போயிட்டோம். 8 மணிக்கு அங்கே இறங்கணும். எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னடா 8 மணிக்கு சுடுகாட்டில் நிற்கிறாங்க இந்த பயலுக, எந்த ஊருக்காரனோ தெரியல. அது எங்கே? குருட்சேத்திரம் எங்கே இருக்கு? ஹரியானாவில் இருக்கு. ஹரியானா ஸ்டேட்டு குருட்சேத்திரம். அங்கே போய் நின்னமா பார்க்குறோம், பீஷ்மாச்சாரியார் படுத்து கிடக்கிறார், அம்பு படுக்கை. நாங்கள் கீழே உட்கார்ந்தோம். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ராத்திரி 8 மணி. 8:30 மணிக்கு முடித்தோம். ஒரு கும்பிடு போட்டோம், திரும்ப வந்தோம். நல்லா இருக்கு, அன்னைக்கு சந்தோஷமாக இருக்கு. எந்த இடம்? குருட்சேத்திரம். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? அங்கே எல்லாம் பணம் தூக்கிட்டு போகிறான் பாருங்க. அடுத்த ஸ்டேட்டுக்காரன் பணத்தை இங்கே கொண்டாடுவேன் குருட்சேத்திரத்துக்கு. ஏன்? குருட்சேத்திரத்தில் இறந்தா இன்னி பிறவி கிடையாது. அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா குருட்சேத்திரத்தில் யுத்தத்தை ஆரம்பிச்சார். போர்க்களத்தில் ஒருத்தன் இறந்து போனா அவனுக்கு பிறவி இல்லாம போகட்டும். தெரியுதா? குருட்சேத்திரம். பணத்தை தூக்கிட்டு வர்றாங்களா இல்லையா? குருட்சேத்திரத்துக்கு வந்த உடனே பாடையை கீழே இறக்குவாங்க, பணத்தை தூக்கி தரையில வைப்பாங்க, திருப்பி தூக்கி பாடையில வச்சு கொண்டுகிட்டு போயிடுவேன். ராம் நாம் சத்யகை, ராம் நாம் சத்யகை, ராம் நாம் சத்யகை. ராமநாமந்தான் சத்தியம், உன் வாழ்க்கை அனித்தியம். நீ இருக்குது பொய், ராமநாமந்தான் மெய், ராம் நாம் சத்யகை. அப்படித்தான் சொல்லிக்கிட்டு தூக்குவாங்க.
அந்த இடம் குருட்சேத்திரம். தர்மக்ஷேத்திரே குருட்சேத்திரே. அதெல்லாம் இருக்கட்டும். விஷ்ணு சகஸ்ரநாமம் யாரு பாடினா? அந்த பீஷ்மாச்சாரியார் பாடினார். இப்போ ஆதிசங்கரர் கேட்டாரா? அந்த பையன் எடுத்துக்கிட்டு வந்தானா? இவர் கேட்டது லலிதா சகஸ்ரநாமம், அவன் எடுத்துக்கிட்டு வந்தது விஷ்ணு சகஸ்ரநாமம். ஏய் கொண்டே வைடா, அதை எடுத்துக்கிட்டு வா. கொண்டே வச்சான், எடுத்துக்கிட்டு வந்தான். பார்த்தா அப்பவும் விஷ்ணு சகஸ்ரநாமம். ஆதிசங்கரருக்கு ஒன்றும் புரியல. அம்மா மூகாம்பிகே, லலிதா சகஸ்ரநாமத்துக்கு உரை எழுத ஒருத்தன் பிறப்பான், நீ விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு உரை எழுது. முடிஞ்சு போச்சு. அம்மா கட்டளை, நீ விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு உரை எழுது, லலிதா சகஸ்ரநாமத்துக்கு உரை எழுத ஒருவன் பிறப்பான். சரியா போச்சா? ஆதிசங்கரருக்கு இந்த காட்சி கிடைச்சது. ஆதிசங்கரர் காலம் முடிஞ்சது. ரொம்ப நாளாச்சு. இன்னொருத்தர் பிறந்தார். அவருக்கு பேரு பாஸ்கரராயர்னு பேரு. என்ன பேரு? பாஸ்கரராயர் அப்படின்னு பேரு. அதுக்குள்ள ஒன்று சொல்லிப்படுறேன். பாஸ்கர் ராயர்கிட்ட போறதுக்குள்ள திருமீயச்சூரை பத்தி ஒரு 2-3 செய்தி சொல்லிவிட்டு பாஸ்கர ராயர்கிட்ட போவோம். திருமீயச்சூர்ல சித்திரை மாசம் 21ஆம் தேதியில இருந்து 27ஆம் தேதி முடிய சிவலிங்கத்தின் மீது சூரிய கிரணம் படும். கிழக்கு பார்த்த சந்நிதி, சூரியன் வழிபாடு. ஆமா, மீயச்சூர்னு பேர் எப்படி வந்துச்சு? சூரிய பகவானுக்கு ஒரு சாபம் கிடைச்சுதான். அது பெரிய கதை, நாங்க போகல. சாபத்தினாலே சூரியன் கருத்து போயிட்டான். சூரியன் கருப்பா சிவப்பா? நல்ல சிவப்பு. கருத்து போயிட்டான். வழிபாடு பண்ணனான். திருமீயச்சூர் எம்பெருமான் அருளாலே அவனுக்கு பழைய உடம்பு கிடைச்சுதான். மீயச்சூர்னா மீண்டும் கிடைப்பது. மீண்டும் திருமீயச்சூர்னு அந்த ஊருக்கு பேர் வந்தது. இன்னைக்கும் சூரிய பகவான் 21ஆம் தேதி சித்திரை 21 27 முடிய அங்கே வழிபாடு செய்கிறார். மயிலாடுதுறையில் இருந்து திருவாரூர் போற வழியில வேளாக்குறிச்சி ஆதீனம் ஒரு ஆதீனம் இருக்கு. 18 ஆதீனங்களில் வேளாக்குறிச்சி ஆதீனம் ஒன்று. வேளாக்குறிச்சி ஆதீனத்துக்கு சொந்தமானது இந்த கோயில். திருமீயச்சூரில் சூரியன் வழிபட்டது. யானையினுடைய பின்பக்கம் மாதிரி கோயில். சார், கடவுளுக்கு என்ன பேரு? மேகநாதன் அல்லது முயற்சிநாதன். மேகநாதன். அம்பாளுக்கு பேரு சௌந்தரநாயகி லலிதாம்பாள். இப்போ நான் வர்ற பொழுது என்னமோ படிச்சிங்களே, என்ன படிச்சிங்க? லலிதா நவரத்தன மாலை. ஆமா, இந்த லலிதா நவரத்தன மாலையை யார் எழுதுனா? படிச்சிங்கல்ல? மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே படிச்சிங்களா இல்லையா? யார் எழுதுனா? இப்ப சொல்றேன். அந்த காலத்துல அகஸ்தியர்னு ஒரு முனிவர் இருந்தார். கட்டையா குட்டையா இருப்பார். தமிழ் உண்டாக்கி கொடுத்தவர் அகஸ்தியர். தளர்புரை சுடற்கடவுள் தந்த தமிழ் தந்தான் கம்பன் வாட்ட. சிவபெருமான் கொடுத்த தமிழை நமக்கு கொடுத்தவர் அகஸ்தியர். இந்த அகஸ்தியர் அவ்வளவு பெரிய ஆடு. ஆதிசிவன் பெற்று விட்டான். தமிழ் தாய் சொல்றாளாம், பாரதி பாடுறான், ஆதிசிவன் பெற்று விட்டான் என்னை ஆரிய மைந்தன் அகத்தியன் என்று ஓர் வேதியன் கண்டு மகிழ்ந்தே நிறை மேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான். இலக்கணமெல்லாம் செஞ்சது யாரு? அகஸ்தியர். அகஸ்திய முனிவர் ஒரு முறை என்ன பண்றாரு, அங்க தான் இருந்த பொதிகை மலையை விட்டுட்டு புறப்பட்டு வர்றாரு. அப்படி புறப்பட்டு வந்தவர் வழியில ஒரு செய்தி அவருக்கு கிடைச்சது. எந்த செய்தி? லலிதா சகஸ்ரநாமம். இப்படி ஒரு சகஸ்ரநாமர். அதை பாடினது யாரு? அடுத்தாப்புல போவோம். லலிதா சகஸ்ரநாமம் இருக்குன்னு அகஸ்தியருக்கு தெரிஞ்சது. ஒரு நாமத்தை ஒரு இடத்துல சொல்றதை விட சில இடங்கள்ல சொன்னா அதுக்கு ஆற்றல் அதிகம். நம்ம சில மந்திரம் சொல்றோம்ல, கோயிலுக்குள்ள போய் சொன்னா ஆற்றல் அதிகம். ஏன்? அங்க அந்த வைப்ரேஷன் அதிகமா கிடைக்கும்.
இவர் அகஸ்தியர் யாரை கேட்கிறாரு? ஹயக்ரீவரை. ஹயக்ரீவர்னா தெரியுதா? குதிரை முகம். ஹயக்ரீவர்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு லலிதா சகஸ்ரநாமம் கிடைச்சிருக்கு, எந்த இடத்துல சொன்னா அதுக்கு பலன் அதிகம்? அவரு சொல்றாரு, மனோன்மணியின் இடத்தில் சொன்னால் பலன் அதிகம். அது யாரு மனோன்மணி? மனோன்மணி யாரு? அம்பாள். அம்மா அம்பாள்ல முதல் அவதான். இந்த திருவம்பாவை படிக்கிறீங்களா இல்லையா? ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்தடங்கண் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார் கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமடியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதேயம் தோழி பரிசேலோர் எம்பாவாய். அடுத்த வீட்டுக்கு போனோம், ஒரு பொண்ணு நாங்கள் சிவான்னு சொன்ன உடனே அப்படியே கிடந்து துடிச்சு கண்ணீர் விடுறா. அவளும் தான் இருக்கா, இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கியே, நீயும் தான் இருக்க, எந்திரி. முதல் பாட்டு. 1வது பாட்டு, 2வது பாட்டு, 3வது பாட்டு எல்லாம் எழுப்புன பாட்டு. 8 பாட்டு எழுப்புன பாட்டு. 9வது பாட்டு தான் கடவுள்கிட்ட போய் பேசுறது. முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளை. அப்புறம் எழுப்பின பாட்டு. முதல்ல எந்திரிச்சவ யாரு? அம்பாள் பராசக்தி முதல்ல எந்திரிக்கிறார். அவளுக்கு பேரு மனோன்மணி. 9 சக்திகள் 8 பேரை எழுப்புறா. எல்லாரும் கூடி கோயிலுக்கு போறாங்க. இன்னும் கூட தெளிவா சொல்லவா, மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போயிருக்கீங்களா? கையை தூக்குங்க. எல்லாரும் கையை தூக்குவீங்க. வாங்க, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சொக்கலிங்க பெருமான் சந்நிதிக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கேன். சொக்கலிங்க பெருமான் சந்நிதியில அந்த உள்ளுக்க பெருமானுக்கு பக்கத்துல உள்ள போய் நிக்கலாம், தெரியுமா? அங்க நின்னா சொக்கலிங்க பெருமானுக்கு இடதுகை புறத்துல அந்த கதவோரத்துல ஒரு அம்பாள் இருப்பா. பார்த்திருக்கீங்களா? இனிமே பாருங்க. ரொம்ப பேர் பார்க்கறது இல்லை. அப்படியே கும்பிடுறது, இந்த பாடுறது அங்கிட்டு இங்கிட்டு போகப்படாது, அப்படியே ஓடியாந்துடுறது. நம்ம ஓடாட்டி அங்கே இருக்கவே நம்மளை விரட்டி விட்டுறேன். என்னம்மா நேர சாமி பார்க்குறீங்களா? சாமிக்கு இடதுகை பக்கம் கதவோரத்தில் ஒரு அம்பாள் இருப்பான். அவளுக்கு பேரு தான் மனோன்மணி. ஆண்டவங்கிட்ட இருந்து அருளை வாங்கி அடியார்களுக்கு கொடுப்பதற்காக தனியாக அவதாரம் செய்தவள் மனோன்மணி. மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. என்ன சொன்னாரே ஹயக்ரீவர்? அகஸ்தியரே, லலிதா சகஸ்ரநாமத்தை படிக்கணும்னா மனோன்மணியின் ஆலயத்தில் படியுங்கள். மனோன்மணி ஆலயம் எங்கே இருக்கு? மனோன்மணி ஆலயம் திருமீயச்சூரில் இருக்கிறது. அகஸ்தியர் அங்கே இருந்து புறப்பட்டு எங்க வந்தாரு? திருமீயச்சூருக்கு வந்துட்டார். அம்பாள் லலிதா உட்கார்ந்து இருக்கிறான். நான் அவளை பத்தி அப்புறமா நிறைய சொல்றேன். அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். அங்க நின்னாரா, அப்படியே பாட ஆரம்பிச்சாரா. அம்பாள் 9 ரத்தினங்களை மாலையா போட்டுக்கிட்டு வந்து நின்னான். காட்சி. ரத்தினம் எத்தனை ரத்தினம்? நவரத்தினம். 9 ரத்தினம். 9 ரத்தினத்தையும் மாலையா போட்டுக்கிட்டு வந்து நின்னாலா. அகஸ்தியர் பார்த்தாரு, நவரத்தின மாலை பாடிவிட்டார். நவரத்தின மாலை தானே இப்ப பாடினீங்க. மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. இதெல்லாம் எந்த ஊரு? திருமீயச்சூர். மறக்காதீங்க. ஆண்டவன் பேரு மேகநாதர் என்ற முயற்சிநாதன். அம்பாள் பேரு சௌந்தரநாயகி லலிதாம்பாள். ஸ்தலமரம் வில்வம். வில்வத்துக்கு மிஞ்சினது கிடையாது. ஏக வில்வம் சிவார்ப்பணம். சூரிய தீர்த்தம் 2 கோயில். பெரிய கோயில் 1, மீயச்சூர் இளங்கோயில் 1. மீயச்சூர் இளங்கோயில் சுவாமி சந்நிதிக்கு வடக்கு பக்கத்தில் இருக்கு. அங்கே சுவாமிக்கு என்ன பேரு? சகல புவனேஸ்வரர். எல்லா புவனங்களுக்கும் அதிபதி. அம்பாளுக்கு பேரு மேகலாம்பிகை. அங்கே மேகநாதர், இங்கே மேகலாம்பிகை. காளி வழிபட்ட ஸ்தலம். திருமீயச்சூரை சம்பந்தர் பாடியிருக்கிறார். திருமீயச்சூர் இளங்கோயிலை அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கிறார்.
இதெல்லாம் முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள். சம்பந்தர், நான் ஒரு பாட்டு மட்டும் சொல்கிறேன், இதுக்காக குறிச்சிக்கிட்டு வந்தேன். பொன்னேர் கொன்றை மாலை புரளும் அகலத்தான் மின்னேர் சடைகள் உடையான் மீயச் சூரானை தன்னேர் பிறர் இல்லானை தலையால் வணங்குவார் அன்னேர் இமையோர் உலகம் எய்தல் அரிதன்றே. அவர்கள் இமையவர் உலகத்துக்கு செல்வார்கள். சம்பந்த சுவாமி வாக்கு. திருமீயச்சூர் இளங்கோயில் இருக்கா, அது அந்த கோயிலை பற்றி அப்பர் சுவாமி பாடுறார். வேதத்தான் என்பர், வேள்வி உளான் என்பர், பூதத்தான் என்பர், புண்ணியன் தன்னையே கீதத்தான் கிளரும் திருமீயச்சூர் ஏதம் தீர்க்க நின்றான் இளங்கோயிலே. கோயில்ல 6 வகை தெரியுமா? தேவாரத்தை படிங்க. நன்னிலம்னு ஒரு ஊர், அங்கே உள்ள கோயிலுக்கு பெருங்கோயில்னு பேர், நன்னிலத்து பெருங்கோயில். கடம்பூர்னு ஒரு ஊர், அந்த கோயிலுக்கு கரக்கோயில், கடம்பூர் கரக்கோயிலே. விளநகர்னு ஒரு ஊர், அங்கே உள்ள கோயிலுக்கு ஞாழற் கோயில்னு பேர். கருப்பையலூர்னு ஒரு ஊர், குகுடி கோயில்னு பேர். மீயச்சூர் இளங்கோயில்னு பேர். திருக்கச்சூர் கோயில் ஆலக்கோயில்னு பேர். திருக்கச்சூர் ஆலக்கோயில். இந்த மாதிரி ஞாபகம் வருதா? சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு சோறு போட்டார்ல சிவபெருமான் கச்சூர்ல, ஞாபகம் வருதா? காதல் செய்து கழித்து பிதற்றி கடிமாமலரில் துணை ஏத்தி ஆதல் செய்யும் அடியார் இருக்க ஐயம் கொள்வது அழகிறேன் ஓதக் கண்டேன் உன்னை மறவேன் உமையாள் கணவாய் எனையாழ்வாய் ஆதர் பலன களனி கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே. ஞாபகம் வருதாமா? திருக்கச்சூர்ல ஆலக்கோயில்னு பேர். அதுல இந்த கோயிலுக்கு இளங்கோயில்னு பேர். சரி, திருமீயச்சூர்ல ஒரு பெரிய அதிசயம் நடக்குது. எல்லா நோயின் தீர்றதுக்கு ஒரு சாதம் கொடுக்கறாங்க. அது என்ன சாதம்? பிரண்டை சாதம். அம்மா, மூலிகையில பிரண்டைன்னு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அற்புதமான மருந்து. எங்க வீட்டில் வச்சிருக்கேன். நல்லா அப்படி நீளத்துக்கு தட்டையா வரும். கட் பண்ணி அதை துவையல் அரைச்சி சாப்பிடலாம். அதாவது சாதத்துக்கு துவையலை தொட்டுக்கப்படாது, துவையலுக்கு சாதத்தை தொட்டுக்கணும். புரியுதோ? துவையலுக்கு சாதத்தை தொட்டுக்கணும். உடம்புக்கு அவ்வளவு நல்லது. எங்க தாயார் சொல்லுவாங்க, கோபம் வந்தா உன்னை பெத்த வயிற்றுல ஒரு பிரண்டையை வச்சு கட்டிக்கலாம்டான்னு. புரியுதாமா? அதை விட அது பிரண்டை அவ்வளவு நல்லது. அது அந்த கோயில்ல பிரண்டை சாதம். ஏன்னு கேட்டேன். யமதர்மராஜாவுடைய வியாதியை மாற்றியது பிரண்டச்சோறுங்கிறார். திருமீயச்சூர் போனா இனிமே பிரண்டச்சோறு வாங்கி சாப்பிடணும். இன்னொரு சாமி இருக்கார், சேத்திர புராண ஈஸ்வரர். போனா பார்க்கணும்ல, அதுக்கு அர்த்தம் சொல்லி வைக்கிறேன். என்ன பேரு? சேத்திர புராண ஈஸ்வரர். ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் சிரிப்பு. நின்று பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சிரிப்பா இருப்பாரு, அந்த பக்கம் கோபமா இருப்பார். ஏன் அப்படி? ஊடல் கொண்டது கோபம், ஊடலை தீர்ப்பது சிரிப்பு. ஊடல்னா சண்டை, புருஷன் பொண்டாட்டி சண்டை. ஊடல் கொண்டதுக்கு காரணம் கோபம், ஊடல் போனதுக்கு காரணம் சிரிப்பு. அவருக்கு பேரு ஊடல் தீர்க்கும் சிவபெருமான். திருமீயச்சூர் போனா இதையெல்லாம் கட்டாயம் பார்க்கணும். இப்போ நம்ம கதையை ஆரம்பிக்கிறேன். என்ன சொன்னார் ஆதிசங்கரர்? நான் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு உரை எழுதுவதோடு லலிதா சகஸ்ரநாமத்துக்கும் உரை எழுதுவேன். அம்பாள் என்ன சொன்னா? லலிதா சகஸ்ரநாமத்துக்கு உரை எழுத வேறொருவன் பிறக்கப் போகிறான். பிறந்தார். அவருக்கு பேரு பாஸ்கரராயர். ரொம்ப பேருக்கு தெரியாத கதை. அவருக்கு என்ன பேரு? பாஸ்கரராயர். 1690. அவர் பிறந்தது 1690, மறைஞ்சது 1785. எத்தனை வருஷம்? 95 வருஷம். பாஸ்கரராயர்
விஸ்வாமித்திர கோத்திரம். அந்த காலத்தில் அவங்க தாத்தாவுக்கு பேரு கம்பீரராயர்னு பேர். ஆள் பேரே அப்படி கம்பீரராயர். பின்னாலே பாஸ்கரராயர் பிறந்தார். காசியில அவருக்கு பூணூல் போட்டாங்க. காசியில பூணூல் போட்டாங்க. நல்லா படிச்சார். வடமொழி நல்லா தெரியும். திருமீயச்சூருக்கு வந்தார். அதான் கடவுள் திருவுள்ளம். இங்க என்னமோ கல்யாணம் பண்ணி வந்தாரா என்னன்னு தெரியல. திருமீயச்சூருக்கு வந்தார். அம்பாள் லலிதாம்பிகையை பார்த்தார். சந்தோஷமா இருந்துச்சு. அம்பாள் காலில் விழுந்தார். அப்பதான் இவருக்கு காதுல படுது லலிதா சகஸ்ரநாமம். யாரோ படிக்கிறாங்க. நல்லா இருக்கே. உட்கார்ந்தாரா அத்தனைக்கும் உரை எழுதிவிட்டார். இவ்வளவு பெரிய புஸ்தகம் எங்கிட்ட இருக்கமா, தலைக்கு வச்சு படுத்துக்கலாம் ராத்திரிக்கு. இவ்வளவு பெரிய புஸ்தகம் லலிதா சகஸ்ரநாமம். யார் உரை? பாஸ்கரராயர் உரை. என் சொந்த அனுபவம் ஒன்னே ஒன்று சொல்லவா, மறந்துடப்படாது. நான் பச்சையப்பாஸ் காலேஜில் எம்காம் முடித்தேன். சென்னையில் பச்சையப்பன் கல்லூரின்னு ஒரு கல்லூரி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிக்கட்டும் தமிழ் பாடும் பச்சையப்பன் கல்லூரிம்பான். அங்கே எம்காம் முடித்தேன். மெட்ராஸில் லயோலா கல்லூரின்னு ஒன்று கிறிஸ்தவ கல்லூரி, அதில் கொஞ்ச காலம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரியில் வேலை பார்த்தேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையாயிடுச்சு. அதுக்கப்புறம் மதுரையில் சௌராஷ்டிர கல்லூரின்னு ஒரு கல்லூரி, அப்பத்தான் கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க. அப்ளை பண்ணனே எனக்கு வர சொல்லி உத்தரவு போட்டாங்க. ஜூன் மாதம் 17ஆம் தேதி வர சொன்னாங்க. நான் உடனே ஊர்லேருந்து புறப்பட்டு, எங்கள் ஊர் தேவக்கோட்டை, அங்கேருந்து மதுரை, ஊர்லேருந்து புறப்பட்டு வந்தா நாளானைக்கு ஜாயின் பண்ணுங்கன்ட்டார். நான் மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டேன். நாளானைக்குன்னா என்ன பண்ணுறது? நாளானைக்குத்தான் தேதி, அப்போத்தான் நீங்கள் ஜாயின் பண்ண. பார்த்தேன், என் மூட்டையோடு திருச்செந்தூருக்கு விட்டேன். அந்த காலமுங்க பஸ்ஸில் திருச்செந்தூரில் போய் முருகனை நல்லா கும்பிட்டேன். சந்தோஷமாக இருந்துச்சு. கைலாசம் போயிருக்கீங்களா? கைலாசம் திருச்செந்தூர் போனால் கைலாசம் போனாப்பில் எங்க பாட்டு ஞாபகம் வருதா? திருப்புகள் சொல்லுங்க. சொல்லவா? கையிலை மலை அணைய செந்திற்பதி வாழ்வே, கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே. ஞாபகம் வருதா? கையிலை மலை அணைய செந்திற்பதி வாழ்வே. திருச்செந்தூர் தான் கைலாசம். யார்? அருணகிரியார் மட்டுமா சொன்னாரு? ஆதிசங்கரருக்கு வயிற்று வலி வந்துருச்சு. இவனோ மாந்திரிகம் பண்ணிவிட்டான், வயிற்று வலி வந்துருச்சு. முருகப்பெருமான்கிட்ட போய் அழுதார். சுப்பிரமணிய புஜங்கம் பாடினார், வயிற்று வலி தீர்ந்தது. புஜங்கத்தில் சொல்கிறார், திருச்செந்தூர் கைலைக்கு சமம். சரிதானா? இப்போ நம்முடைய பாஸ்கரராயர் கதைக்கு வர்றேன். எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்துட்டோம், வேகமாக போயிடுவோம். பாஸ்கரராயர் என்ன பண்ணார்? இதுக்கு உரை எழுதினார். உரை எழுதி முடித்தார். உரை எழுதி முடித்த போது சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த உரையை பல பேர் ஒத்துக்கணும். இந்த உரை சரின்னு பெருமக்கள் ஒத்துக்கணும். நீங்கள் பாட்டுக்கு அர்த்தத்தை தப்பாக சொல்லிவிட்டா எங்கே போகலாம்? காசிக்கு போ. காசியில் உள்ள பண்டிதர்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த உரை நல்ல உரை, இல்லைன்னா கிடையாது. தங்கத்தை உரைச்சு பார்க்குற கல்லு காசி. நம்ம பாஸ்கரராயர் புறப்பட்டார், காசிக்கு போயிட்டார். ஒத்தாளு கங்கைக்கரை விஸ்வநாதா அப்படியே உட்கார்ந்துருக்கார். ஸ்தானாட்சி அன்னபூரணி நினச்சிக்கிட்டே இருக்கார். ஒரு பெரிய பட்டாளமே எதிர்த்தாப்புல வருது. அதில் ஒருத்தர் நெத்தி நிறைய குங்குமம், அவருக்கு பேர் குங்குமானந்தர். சாக்தம்னா தெரியுதம்மா? சக்தியை வழிபடக்கூடியவர்கள். பிள்ளையார் தான் முழுமுதற் கடவுள், அதுக்கு பேரு கானாபத்தியம்.
முருகன் தான் முழுமுதற் கடவுள், அதுக்கு பேரு கௌமாரம். சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள், அதுக்கு பேரு சைவம். நாராயணமூர்த்தி தான் முழுமுதற் கடவுள், அதுக்கு பேரு வைணவம். அம்பாள் பராசக்தி தான் முழுமுதற் கடவுள், அதுக்கு பேரு சாக்தம். சூரியன் தான் கண்ணால் காணப்படக்கூடிய கடவுள். ஆமா, வேற எந்த சாமியை பார்க்குறீங்க? சூரியனை தானே காலையில பார்க்குறீங்க. கண்ணால் காணத்தக்க தெய்வம் சூரியன் தான் முழுமுதற் கடவுள், அதுக்கு பேரு சௌரம். ஆறாச்சா? இந்த 6. அதுல சாக்தம். சாக்தம்னா என்ன? அம்பாள் தான் எல்லாம். சிவபெருமான் யாரு? சிவபெருமானா? சிவபெருமான் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், சதாசிவம் 5 பேரும் அம்பாளுக்கு கீழே வேலை பார்க்கிறவங்க. அம்பாள் தான் ஹெட்டு, இந்த 5 கீழே கிளார்க்கு. அதான் சாக்தம். சிவபெருமானுக்கு என்ன வேலை? ஒடுக்கிறது. பிரம்மாவுக்கு என்ன வேலை? படைக்கிறது. விஷ்ணுவுக்கு என்ன வேலை? காப்பாத்துறது. மகேஸ்வரனுக்கு என்ன வேலை? மறைக்கிறது. சிவபெருமான நமக்கு தெரியாம மறைக்கிறது, அம்பாளை நமக்கு தெரியாம மறைக்கிறது. சதாசிவத்துக்கு என்ன வேலை? அருள் பண்ணுவது. இந்த 5க்கு மேல யாரு? அம்பாள் பராசக்தி. அவளை ஒழிய அமரரும் இல்லை, அவள் அன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவள் அன்றி ஐவரால் ஆவதொன்றில்லை, அவள் அன்றி ஊர்புகும் ஆறறியேனே. திருமந்திரம். இதுக்கு என்ன பேரு? சாக்தம். எல்லாம் அம்பாள். இந்த குங்குமானந்தர் சாக்தர். குங்குமத்தை அள்ளி அப்படி வீசுவாராம், ஸ்ரீ சக்கரம் போட்டுருமா. அம்பாளுக்குரியது ஸ்ரீ சக்கரம். அவ்வளவு பெரிய ஆளு, மேதை, ரொம்ப படித்தவர். எப்பவும் நல்லா படிக்கணும். தான் நல்லா படிச்சுட்டேன்னு தெரியப்படாது. தெரிஞ்சா வேணே, எனக்கு தான் தெரியும், தொலைஞ்சேன். நீ நிறைய படிக்கணும், நீ நிறைய படிச்சதா நினைச்சிடப்படாது. ஏம்மா, படிப்புக்கு எல்லாம் உண்டா? யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையுங்கல்லாதவார். குங்குமானந்தருக்கு கொஞ்சம் உண்டு. எது? திமிரு. இந்த படிச்சாலே திமிரு வந்துடும் தெரியுமா? திமிரு எப்படி வரும்? பணத்தினால வரும், பதவியினால வரும், படிப்புனால வரும். எது ரொம்ப வேணே? பணத்தினால வந்த திமிரு பணம் போனா போயிடும், பதவியினால வந்த திமிரு பதவி போனா போயிடும். இந்த படிப்புனால வந்த திமிரு போகவே போகாது. ஏன்னா படிப்பு போகாது. படிப்பு போகுமா? நான் எம்எஸ்சி படித்தேன், இப்போ எல்லாத்தையும் விட்டு விட்டேன், எஸ்எஸ்எல்சியாக போயிட்டேன். புரியுதா? சொல்ல முடியாது. அப்போ இந்த திமிரு. குங்குமானந்தர். குங்குமானந்தர் வர்றார். பாஸ்கரராயர் இங்கே எதிர்த்தாப்புல போறார். யார் இவர்? பாஸ்கரராய். கூப்பிடு. கூப்பிடு. வந்தார். நீ யாரு? பாஸ்கரராயர். எங்க இருந்து வர்ற? தென்னிந்தியாவில் இருந்து வர. தென்னிந்தியாவுன்னா அவ்வளவு மட்டும். தென்னிந்தியாவில் இருந்து வர்றேன். உனக்கு என்ன தெரியும்? ஏதோ அம்பாளை பற்றி தெரியும். ஓ, நீதான் அந்த லலிதா சகசரநாமத்துக்கு உரை எழுதின பாஸ்கரராயரா? அந்த ஆளு. ஆமா. உனக்கு என்ன அவ்வளவு ஞானம் வந்துருச்சா? லலிதா சகசரநாமத்துக்கு உரை எழுதுற அளவுக்கு உனக்கு அவ்வளவு ஞானம் வந்துருச்சா? பேசாம எனக்கு என்னோட போட்டிக்கு வா, என்னை ஜெயிச்சிரு, ஒத்துக்கிறேன். அவருக்கு பின்னால 100 பேர் நிற்கிறாங்க. நம்ம நாட்டில் கூட்டம் சேர்ந்தான்னா பெனே. ஓட்டு எந்த கட்சிக்கு விழுகுதோ அதான் ஜெயிக்கும். நல்லதா கெட்டதா நம்ம என்னைக்கு பார்த்து ஓட்டு போட்டோம்? கிடையாது. இல்லை, மெஜாரிட்டி போச்சு. இவர் ஒத்தாடு. இந்த பாரு, நான் லலிதா சகசரநாமத்தில் சில கேள்வி கேட்பேன், பதில் சொல்லு. அவள் கட்டளை. 237வது ஸ்லோகம் என்ன? இது வம்பு தானே? எத்தனாவது? 237வது ஸ்லோகம் என்ன? ஓம் மகா சதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதாயை நம ஓம் சொல்லிவிட்டாரு. என்ன என்ன என்ன? மகா சதுஷ்டி கோடி யோகினி கண சேவிதாயை நம ஓம். அர்த்தம் சொல்லு.
சதுஷ்டினா 8 × 8. அம்பாள் ஸ்ரீபுரத்தில் இருக்கலாம். அவளை சுத்தி அவள் தோழிகள் நிற்கிறாங்களாம். எத்தனை தோழி? 64 கோடி. மகா சதுஷ்டி கோடி யோகினி கண சேவிராயை நமாவோம். ஸ்ரீபுரம்னு வேலூர் கிட்ட ஒன்று இருக்கு, போயிருக்கீங்களா? தங்க கோபுரம், தங்க அம்பாளுடைய சந்நிதி, தங்க கோயில். தண்ணிக்குள்ள ஒரு இடத்துல அம்பாள் வச்சிருப்பாங்க. ஸ்ரீபுரம். ஸ்ரீபுரத்தை சுத்தி எத்தனை கோடி? 64 கோடி யோகினிகள். மகா சதுஷ்டி கோடி யோகினி கண சேவிராயை நமாவோம். எத்தனை கோடி? 64 கோடி. அங்கெல்லாம் யாரு? அம்பாளுடைய தோழிகள். அவங்க பேர் என்ன? அவங்களுடைய ஆடை நிறம் என்ன? அவங்க நிறம் என்ன? அவங்களுக்கு மந்திரம் என்ன? சொல்லு. நடக்கிற காரியமா? 64 கோடி பேரு மாட்டிக்கிட்டாருன்னு நினைச்சாங்க. இவர் கண்ணை மூடினாரா? சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. 1 2 அவ பேரு, அவளுடைய நிறம், அவள் ஆட நிறம், அவளுக்குரிய மந்திரம். 2 3 4 9 10 குங்குமானந்தர் காலில் விழுந்துட்டார். நிறுத்து நிறுத்து நிறுத்து. நிறுத்தியாச்சு. காலில் விழுந்து சொல்றாரு, இவர் சொல்லல. வலது தோல்ல லலிதாம்பிகை உட்கார்ந்து அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனுடைய 2 காலும் இவர் நெஞ்சில படுது. இவர் தாண்டா சாக்தர். என்னுடைய வெற்றி, என்னுடைய புகழ், என்னுடைய திறமை எல்லாம் இவர் திருவடிகளில் சமர்ப்பணம். காலில் விழுந்துட்டாரு. யாரு காலில்? பாஸ்கர ராயர். நல்ல சந்தோஷம். பாஸ்கர ராயர் காலில் விழுந்துட்டார். இப்ப புரியுதா அம்பாளுடைய பெருமை? நான் அப்பவே ஒரு கதை ஆரம்பிச்சேன்ல, என் சொந்த கதை ஒன்று சொல்றேன்னு. ஞாபகம் இருக்கா? சௌராஷ்டிரா காலேஜுக்கு வேலைக்கு வந்தேன். நாளானைக்கு வான்னு சொல்லிவிட்டாங்க. திருச்செந்தூருக்கு போனேன், கும்பிட்டு வந்தேன். இன்னைக்கு ஜாயின் பண்ணணும். காலையில் 9:30 10 மணிக்கு கல்லூரிக்கு போகணும். எப்போவும் 4:30 மணிக்கு முழிப்பு வந்துடும். ரொம்ப நல்லது. ஒரு முழிச்சேன், குளிச்சேன், மீனாட்சியை கும்பிட்டு வந்துடுமா? அப்போவெல்லாம் இவ்வளவு கூட்டம் கிடையாது. இப்போ ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் பேர் வர்றாங்க மீனாட்சி அம்மன் சன்னிதானத்துக்கு. அப்போ ரொம்ப சௌரியமா இருக்கும். 1967. எத்தனை வருஷம் ஆச்சு? 50, கிட்டத்தட்ட 60 வருஷம். உள்ள போறேன். அம்பாள் ஏகபோகமா நிற்கிறான். அந்த பக்கத்தில் முன்னால போய் நிற்கலாம். அங்க போய் நிற்கிறேன். நல்லா கும்பிடுறேன். அவ அப்படியே அழகா நிற்கிறான். சுரும்பு முரல் கடிமலர்ப்பும் குழல் போற்றி, உத்தரிய தொடித்தோள் போற்றி, கரும்புருவச் சிலை போற்றி, கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி, இரும்பு மனம் குலைத்து என்னை எடுத்தாண்ட அங்கையல்கண் எம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி, ஆரண நூபுரஞ்சிலம்பும் அடிகள் போற்றி. நல்ல கம்பீரமா நிற்கிறேன். சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நேரம் ஆச்சு, போகலாம்னு திரும்புறேன். எனக்கு பின்னால 100 பேர் நிற்கிறாங்க. என்னடான்னு கேட்கிறேன். ஓம் ஸ்ரீ மாத்திரே நமாவோம், ஓம் சிதங்கினி குண்ட சம்பூதாயை நமாவோம், ஓம் தேவகாரிய சமுத்திதாயை நமாவோம். அட, லலிதா சகஸ்ரநாமம் சொல்றாங்க. அம்பாள் அங்கே, நான் இங்கே, எனக்கு பின்னால 100 பேர். அந்த காலத்தில் அப்படித்தாங்க. கோயிலுக்கு வந்து நல்ல சகஸ்ரநாமம் சொல்லி கும்பிட்டு போவாங்க. 1/2 மணி நேரம் அவங்க சந்தோஷமா இருக்கு. அந்த பக்கத்துல அம்பாள், இந்த பக்கம் அவள் புகழ், நடுவில் நல்லா கும்பிட்டனா அன்னைக்கு கும்பிட்டது இன்னைக்கு வரைக்கும் அம்பாள் புகழ் பெருமை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. கொடுத்துட்டு இருக்காளா இல்லையா? இன்னைக்கு நவராத்திரி நேரத்தில் லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறேன். படிச்ச சந்தோஷமா இருக்கு. படிக்க படிக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. லலிதா சகஸ்ரநாமம் படிச்சா அப்படி இருக்கு. நினப்புல வச்சுக்கிடுங்க. இப்போ அடுத்த செய்திக்கு போறேன். நம்ம பாஸ்கர ராயர் அங்கிருந்து திரும்பினாரா? திரும்பி வந்தவர் கர்நாடகாவுக்கு வந்தார். கர்நாடகாவில் சந்திரசேன ஜாதவ் அப்படின்னு ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு குழந்தை இல்லை. பாஸ்கர ராயர் ஆசீர்வாதம் பண்ணினார். கர்ப்பம்.
இந்த ராஜாவுக்கு அவசரம், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அதான் பிறக்க போகுதில்லை, என்ன அவசரம்? இப்போ நம்ம அதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அரசாங்கத்தில் அதெல்லாம் பார்க்கப்படாதுறான்னு சட்டம் போடுறாங்க. ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? பாஸ்கர ராயர் காலில் விழுந்தான் ராஜா. ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ஆண் குழந்தை பிறக்கும். அதோட நம்பிட்டு போக வேண்டியதானே. பாஸ்கர ராயருடைய சிஷ்ய பிள்ளை ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போனான். ஆமா, மகாராணி வயிற்றுல கர்ப்பம், ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை? அந்த ஆளு பெண் குழந்தைன்னாரு. இவனுக்கு ஒன்றும் புரியல. என்ன குருநாதர் ஆண் குழந்தைங்கிறாரு, சிஷ்ய பிள்ளை பெண் குழந்தைங்கிறாரு. திரும்பி இங்கே வந்தான் பாஸ்கர ராயர்கிட்ட. நீங்க ஆண் குழந்தைங்கிறீங்க, உங்க சிஷ்யம் பெண் குழந்தைங்கிறான், எது சரி? ரெண்டும் சரி, உனக்கு அலிதான் பிறக்கும். ஐயோ, வார்த்தை வந்துருச்சு. பெரியவங்கள்ட்ட எல்லாம் வார்த்தை வாங்கிடக்கூடாது. அலியா பிறந்துருச்சு புள்ள, எப்படி இருக்கு நம்பணும்ல. காலில் விழுந்துட்டான். சாமி என்ன மன்னிச்சுக்கிடுங்க. நேர பாஸ்கர ராயர் என்ன சொன்னார்? திருமியச்சூருக்கு போ, லலிதாம்பிகை காலில் விடு, சூரியனை வழிபடு. சூரியனே வழிபட்ட கோயில் திருமியச்சூர். ராஜா போய் காலில் விழுந்தான். அந்த அலி ஆணாக மாறிற்று. அடுத்த செய்தி, பாஸ்கர ராயர் ஊருக்கு வந்துட்டார். ஊர் எங்கே? லலிதா சகஸ்ரநாமம் சொன்ன திருமியச்சூர். அங்கதான் ரொம்ப நாள் தங்கி இருந்திருக்கார். வீட்டில் வறுமை. ஆமா, இவர் ஒன்றும் சம்பாத்தியம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் லலிதா சகஸ்ரநாம அம்பாளை கும்பிடுறார். அந்த வீட்டுக்காரி மனைவி என்னதான் பண்ணுவா? யோசிங்க. சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும். இவரா எப்ப பார்த்தாலும் அம்பாள்கிட்ட உட்கார்ந்து இருக்கார். ஒன்றும் சொல்லவும் முடியல. கஷ்டப்பட்டான். கடன் வாங்கினான். மளிகை கடையில் கடன், ஜவுளி கடையில் கடன், வரிசைக்கு எல்லா இடத்திலையும் கடன். தாங்க முடியல. கடன்காரங்க வந்து கேட்கறான். இவர் உள்ள உட்கார்ந்து அம்பாளை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த அம்மாவுக்கு கோபம் வருமா வராதா? ரொம்ப கவலைப்பட்டான். தாங்க முடியல. உள்ள உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. இவர் இங்க பூஜை பண்றாரு. ஓம் அபர்ணாயை நம. ஓம் அபர்ணான்னா தெரியுமா? அபர்ணான்னு சொன்னா கடனை தீர்ப்பவள்னு அர்த்தம். இந்த கடன்காரன் பூரா வாசப்புள்ள உட்கார்ந்து இருக்கான். இவரு அம்பாளுக்கு முன்னால உட்கார்ந்து ஓம் அபர்ணாயை நம. ஓம். அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? தாங்க முடியல. கஷ்டமா இருக்கு. என்னடா மனுஷன் அழுதுட்டான். ஒரு மணி நேரம் ஆச்சு. இவர் பூஜையை முடிச்சார். உள்ள போறாரு. அந்த அம்மா கண்ணீரும் கம்பளையுமா நிற்கிது. என்னன்னார்? வெளியில போய் பாருங்க, உங்களுக்கு உலகமே லலிதாம்பிகை தான், வெளியில போய் பாருங்க. வெளியில வந்தா ஜவுளி கடைக்காரன், மளிகை கடைக்காரன், 5-6 பேர் நிற்கிறான் கடனுக்கு. இவர் போன உடனே இவர் காலில் விழுந்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. என்னடா கும்பிடுறாங்க? சாமி நீங்க நல்லா இருக்கணும், அவ்வளவு பணமும் வந்துருச்சு. யாரு கொடுத்தா? இந்த அம்மா தான் கொடுத்தாங்க. இவர் மனைவியை காட்டி, இவர் அந்த அம்மா, நான் உள்ளையில இருந்தேன், நான் இங்கே வந்தேன். அம்மா நீங்க தான்மா கொண்டாந்து கொடுத்தீங்க. அவருக்கு இத்தனை ரூபாய் இத்தனை ஆனா, இவருக்கு இத்தனை ரூபாய் இத்தனை ஆனா, எல்லாரும் கணக்கு முடிஞ்சு போச்சு. நன்றி, நீங்க நம்ம கடையில வாங்கிக்கிடுங்க, ஒன்றும் சிரமம் இல்லை, மெதுவா கொடுங்க. எல்லாம் போயிட்டான். புரியுதா புரியலையா? யாரு வந்தா? அம்மா பராசக்தி வந்தா. நினைச்சா வருவாளா மாட்டாளா? சத்தியமா வருவா. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லவா? கூடல, இது கதை சின்ன கதை தானே. மீனாட்சி கோயில்ல கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. போன கும்பாபிஷேகம் ஒரு 14 வருஷத்துக்கு முன்னால கும்பாபிஷேகத்துக்கு எல்லாம் ஏற்பாடு ஆயிடுச்சு. என்னைக்கு கும்பாபிஷேகம் வைக்கிறது? அது அர்ச்சகர்கள் ஒரு தேதி சொன்னாங்க. ட்ரஸ்ட் போர்டு சேர்மன், ட்ரஸ்ட் போர்டு மெம்பர்கள் அவங்க ஒரு தேதி சொல்றாங்க. இப்ப எந்த தேதியில வச்சுக்கலாம்? பிரச்சனை.
அம்பாளுக்கு முன்னால சீட் எழுதி போடுவோம். எது வருதோ அந்த தேதி வச்சுக்குவோம். எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. சீட் எழுதி போட்டாச்சு. ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் கருமுத்து கண்ணன் நிற்கிறார். அப்போ ஒரு 65-64 வயசு இருக்கும் அவருக்கு. இப்போ சீட்டை எடுக்கணும். அழகா ஒரு பெண் குழந்தை வருது, கம்பீரமா வருது. பாப்பா இந்த சீட்டில் ஒன்றை எடு. ஒரு சீட்டை எடுத்தது, கொடுத்தது. ட்ரஸ்டிகள் சொன்ன தேதி அதில் இருக்கு. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இவர் இந்த குழந்தைய பார்க்கிறார். உன் பேர் என்ன? மீனாட்சி. ஓடி போயிடுச்சு. நம்புறீங்களா நம்பலையா? இன்னொன்னு சொல்லவா? அம்பாள் வருவாளா மாட்டாளா? சத்தியமா வருவா. நீங்க நினைக்கணும். திருக்கடவூர் அபிராமி, என்னுடைய நண்பர் 4 பேர் அபிராமி கோயில்ல போய் அபிராமிக்கு முன்னால உட்கார்ந்து அபிராமி அந்தாதி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு 4-5 பாட்டு வந்துச்சு. ஒரு சின்ன பொண்ணு அங்கிருந்து வந்து எங்க பக்கத்தில் உட்காந்துக்குச்சு. நல்லா ரசிச்சு கேட்குது. அதுக்கு என்ன 8 வயசு 9 வயசு இருக்கும், அதுவே அதிகம். நல்லா கேட்குது. பாட்டு பூரா முடிஞ்சுது. அத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை பாட்டு முடிஞ்சுது. தீங்கில்லையே. இந்த குழந்தை அப்படி எந்திரிச்சது, ஒரு பார்வை பார்த்தது. உன் பேர் என்னம்மா? அபிராமி. ஓடி போயிடுச்சு. ஏன் வேற பேர் வைக்கிறது? அனுபவிச்சாத்தான் தெரியும். அம்பாள் காட்சி கொடுப்பாள். அப்படி காட்சி யாருக்கு கிடைச்சது? அபர்ணாயை நமாவோம், அபர்ணாயை நமாவோம். பாஸ்கரராயருடைய மனைவியின் வடிவத்திலே வந்து அம்பாள் கடன்களை எல்லாம் தீர்த்து விட்டாள். திருவிடமருதூர்னு ஒரு ஊர் போயிருக்கீங்களா? இங்க சாமிக்கு என்ன பேரு? என்னமா அநியாயமா இருக்கு. மதுரையில் சொக்கலிங்கம், ராமேஸ்வரத்தில் ராமலிங்கம், இவர் மட்டும் மகாலிங்கம். ஏம்மா என்னம்மா புரியுதா? சொக்கலிங்கம் ராமலிங்கம் இப்படித்தானே பேரு. இவர் மட்டும் பெரிய மகாலிங்கமா. ஏன் மகாலிங்கம்னு பேர்? திருவிடமருதூர் எங்கே இருக்கு? சோழ நாட்டில் இருக்கு. மேலே பிளேன்ல போகணும். பிளேன்ல போய் சோழ நாட்டை ஒரு பார்வை பார்க்கணும். மேலே இருந்து பார்த்தா தெரியுமா இல்லையா? சோழ நாடே ஒரு கோயிலா தெரியுதான். சார் கோயில்ல பிள்ளையார் இங்கே தானே இருப்பாரு? ஆமா, அந்த இடம் திருவலஞ்சுழி பிள்ளையார் கோயில். திருவலஞ்சுழி பிடியதன் உருவமை பாடுறாருல, திருவலஞ்சுழியின் என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்ன நீபுரி நல்வினை பகைநடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ் திருவலஞ்சுடி வாணனை வாயார பன்னி ஆதரி தேத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே திருவலஞ்சுடி பெருமான கும்பிடுறியே. ஆகா என்னுடைய நெஞ்சமே, நீ எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கே. மேலே இருந்து பார்த்தீங்கன்னா சோழ நாடே ஒரு கோயில். பிள்ளையார் சந்நிதி எது? திருவலஞ்சுடி. இந்த பக்கம் முருகன் இருக்கணுமா இல்லையா? முருகன் சந்நிதி எது? சுவாமிமலை. இப்ப நான் எனக்கு சொல்றேன், உங்களுக்கு பிள்ளையார் இங்க இருப்பாரு. நீங்க பார்க்கறது புரியுதா? இந்த இடம் திருவலஞ்சுடி, இந்த இடம் சுவாமிமலை. உள்ள போறோம். நவக்கிரகம் இருக்கிற இடம் சூரியனார் கோயில். கரெக்டா இருக்குங்க. ஒரு சிவன் கோயில்ல எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி கரெக்டா இருக்கு சூரியனார் கோயில். நடராஜா இருக்க வேண்டிய இடம் தில்லை சிதம்பரம். சண்டீசர் இருக்க வேண்டிய இடம் திருச்செங்கலூர். கோயில் அப்படியே இருக்கு, ஊரே இருக்கு. நமக்கு சந்நிதி தானே இருக்கு, சோழ நாட்டில் ஊரே இருக்கு. கர்ப்பகிரகம் கருவறை திருவிடை மருதூர். அதனாலதான் இங்கே ஒரு கோயிலுக்குள்ள இருக்கிறதுனால இவங்களுக்கு சொக்கலிங்கம் ராமலிங்கம்னு பேர். அவரு சோழ நாட்டையே கோயிலா வச்சு நிக்கிறதுனால அவருக்கு மகாலிங்கம்னு பேர். திருவிடை மருதா திரிபுராந்தகா. அப்பர் சுவாமி தேவாரம் ஒண்ணு ஞாபகம் வருதா? கனியினும்
கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடை மருதனே. பாஸ்கரராயருக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் திருவிடை மருதூர். அப்பர் சுவாமிகிட்ட ஒரு பையன் வந்தான். அந்த பையனுக்கு ஒரு 5 வயசு. டே, உனக்கு என்னடா பிடிக்கும்? எனக்கு மாம்பழம் தான் பிடிக்கும்னா. ஒரு மாம்பழம் கொடுத்தாரு, சாப்பிட்டேன். 2வது மாம்பழம் கொடுத்தாரு, யோசிச்சு சாப்பிட்டேன். 3வது மாம்பழம் வேணான்ட்டேன். புரியுதா? முதல்ல கனி மாம்பழம். இன்னொரு பையன் வந்தான், ஒரு 10 வயசு. உனக்கு என்னடா பிடிக்கும்? வெல்லம் தான் பிடிக்கும்னா. வெல்லம் வாங்கி கொடுத்தாரு. எத்தனை வெல்லம் சாப்பிடலாம்? 3 4. ஐயோ, வாய் பொத்து போயிரு, வேணாம் ஆச்சு. முதல்ல மாம்பழம், 2வது வெல்லம், 3வது ஒரு 24 வயசு இளைஞன். உனக்கு என்னடா பிடிக்கும்? கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியோட வாழ்க்கை நடத்தணும், அதுதான் பிடிக்கும். பொண்டாட்டி தானே? ஆமாம். ஏண்டா, எத்தனை வருஷத்துக்கு வாழ்க்கை நடத்துவேன்? அது கொஞ்ச காலத்துக்கு வாழ்க்கை நடத்துவேன். அப்புறம் ஒரு 40 வயசுக்கு அப்புறம் 40 வயசுக்கு அப்புறம் அவளும் கிழவி ஆயிடுவா, நானும் கிழவன் ஆயிடுவேன். தலைமுடி இன்னைக்கு எப்படி இருக்கு? கரு கருன்னு இருக்கு. ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் நரமுடியாயிரும், வெள்ளி முடியாயிரும். முதுகு இன்னைக்கு நல்லா இருக்கு, அப்போ கூன் விழுந்துரும், வயிறு முன்னால வரும், கண்ணு தெரியாது. அப்போ இந்த பொண்ணுடைய இன்பம் எத்தனை காலத்துக்கு? ஏதோ கொஞ்ச காலத்துக்கு. போ, அடுத்தாப்புல ஒருத்தன் வாரான், 45 வயசு. உனக்கு என்ன பிடிக்கும்? மந்திரி ஆகணும், இந்த நாட்டில் பதவி வேணும். அவனுக்கு பதவி ஆசை. எத்தனை வருஷத்துக்கு மந்திரியா இருப்ப? அதுவும் நம்ம நாட்டில் மந்திரினா மந்திரி, எந்திரினா எந்திரி. எத்தனை நாளைக்கு மந்திரி பதவி இருக்காது. அப்போ இதெல்லாம் ஒரு நாளைக்கு முடிஞ்சிடும். நீ யாரு? மாம்பழம். நீ வெல்லம், நீ பெண்டாட்டி, நீ பதவி. இதெல்லாம் ஒரு நாளைக்கு முடிஞ்சிடும். இந்த இன்பம் எல்லாம் ஒரு நாளைக்கு போயிடும். அழியாத இன்பம் எது தெரியுமா? திருவிட மருதூர் மகாலிங்க பெருமான் தான். கனியினும், கனின்னா மாம்பழம். கட்டிப்பட்ட கரும்பினும், கட்டிப்பட்ட கரும்பு வெல்லம். பனிமலர் குழல் பாவை நல்லாரினும், அழகான பொண்ணு. தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் ராஜ்யம். இனியன், இதையெல்லாம் விட இனியன் யாரு? தன் அடைந்தார்க்கு இடை மருதனே. திருவிடை மருதூர். திருவிடமருதூர் கோயிலுக்குள்ள பாஸ்கரராயர் போகிறார். அங்கே மகாதான தெருன்னு ஒரு தெரு இருக்கு. அந்த தெருவுக்கு வந்துட்டார் வழிபாடு பண்ணிட்டு. அந்த பக்கத்தில் ஒரு சாமியார் வந்து உட்கார்ந்துருக்கார். ஒரு தண்டம், கமண்டலம், உடம்புல விபூதி, ருத்ராட்சம், ஒரு வீட்டு திண்ணையில் உட்கார்ந்துருக்கார். எல்லாரும் அவர் காலில் விழுந்து கும்பிடுறாங்க. ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல சாமியார், ஒன்றும் ஒரு போலி சாமியார் இல்லை, கும்பிடலாம். சரி, எல்லாரும் கும்பிடுறாங்க அவரை. நம்ம பாஸ்கரராயர் அந்த பக்கம் வந்தார், கும்பிடல, ஓரத்தில் நிற்கிறார். எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அத்தனை பேரும் கும்பிடுறாங்க, இவர் மட்டும் கும்பிடாம நிற்கிறார். திமிரு, அப்படித்தானே சொல்லுவான், இந்த ஆளுக்கு திமிரு. அவர் இவ கூப்பிட்டார். ஏன் எல்லாரும் கும்பிடுற பொழுது நீங்க கும்பிடல? பாஸ்கரராயர் சிரிச்சார். நான் கும்பிடக்கூடாது, நான் லலிதாவை கும்பிடுறவன். அவருக்கு புரியல. சாமி, நீங்க ஒரு தண்டு வச்சிருக்கீங்களா? ஆமா. கமண்டலம் இருக்கா? ஆமா. அத அந்த திண்ணையில வைங்க. தண்டும் கமண்டலமும் இந்த சாமியாருடையது. அந்த திண்ணையில வச்சார். எல்லாரும் பாருங்க. பாஸ்கரராயர் அந்த திண்ணைக்கு போனார், விழுந்து கும்பிட்டார். படால்னு 2 எரிஞ்சு வச்சு. இந்த ஆளை கும்பிட்டு இருந்தா இவரு கதை முடிஞ்சிருக்கும். புரியுதா? நம்மளை விட பெரிய சார்ந்தவர்கள் நம்ம கும்பிட்டா நம்ம தாங்க முடியாது. அதுதான் பாஸ்கரராயர். அவர் கைகாலில் விழுந்து
நல்ல வேளை சாமி, உங்களால் நான் காப்பாற்றப்பட்டேன். இந்த பாஸ்கர ராயர் தான் லலிதா சகசரநாமத்துக்கு அற்புதமான உரை எழுதியவர். இருங்க, இப்போ லலிதா சந்நிதிக்கு போகிறோம், கோயிலுக்குள்ள போகிறோம். லலிதாம்பிகை தெற்கு நோக்கிய சந்நிதி. தெற்கு யார் திசை? யமன் திசை. அம்பாள் பார்வைப்பட்டதுன்னா யமன் ஓடி போயிடுவான். கான் தண்டனிட்ட கனங்குழலாடை என் கண்மணியை தேர்ந்தொண்டை வாய்ச்சியை தென்கூடல் வாழ் சிறு பெண் பிள்ளையை யான் தண்டனிட்ட போதே யமன் எனக்கும் அடியேன் தண்டனிட்ட விண்ணப்பம் என்று ஓலை எழுதுவனேன். நான் மீனாட்சியை கும்பிட்டா யமதர்மராஜா எனக்கு லெட்டர் போடுவான். என்ன லெட்டர்? நாளானைக்கு உங்களுக்கு நாள் குறிச்சிருக்கு, முடியுது, நான் எப்போ வரலாம்னு சொல்லுங்கன்னு அவன் லெட்டர் போடுவானா. பழைய பாட்டு. யான் தண்டனிட்ட போதே யமன் எனக்கும் அடியேன் தண்டனிட்ட விண்ணப்பம் என்று ஓலை எழுதுவனே. அதுதான் தோற்றம். ஸ்ரீ சக்கர பீடம் அம்பாள் இருக்கிறது. ஸ்ரீ சக்கர பீடம், ராஜ சிம்மாசனம், கொள்ளை அழகு, சிரித்த முகம். அம்பாளை பக்கத்தில் போய் பார்த்துருக்கீங்களா? நான் தொட்டு பார்த்தேன். அதாம்மா என்ன அன்னைக்கு பிடிச்சி அவளை பற்றி பேச விட்டது. தொட்டு பார்க்க முடியுமா? கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் முன்னால லலிதா சகசரநாமம் பாடப்பட்ட லலிதாம்பிகை கோயில் கும்பாபிஷேகம். சென்னையில் மகாலட்சுமின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க அந்த கும்பாபிஷேகத்தை நல்லா நடத்தினாங்க. 2 கோயில் இல்லை, பெரிய கோயில் ஒன்று, இளங்கோயில் ஒன்று. என்னை பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. கும்பாபிஷேகத்துக்கு முந்தின நாள் நீங்கள் வந்து பேசணும். என்ன தலைப்பு? லலிதாம்பிகை, அம்பாளை பற்றி பேசுங்க. சரின்ட்டேன். மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, அவ்வளவுதான். அன்னைக்கு போயிட்டேன். சாயந்தரம் 7 மணிக்கு என் பேச்சு போட்டிருந்தது. நான் 5 மணிக்கு போயிட்டேன். போய் உட்கார்ந்துருந்தேன். 6 மணி ஆச்சு. அந்த அம்மா வந்தாங்க. ஐயா, ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? சின்ன குழந்தைகள் வந்திருக்காங்க, 7 பிள்ளைங்க டான்ஸ் ஆட போகிறாங்க. உங்கள் பேச்சுக்கு அப்புறம் டான்ஸ் போட்டிருக்கு, பிள்ளைங்க தூங்குது. உங்கள் பேச்சு முடிஞ்சு டான்ஸ் வச்சா பிள்ளைங்க தூங்கிடும். ஐயா, முதல்ல அந்த டான்ஸு நீங்கள் அப்புறம் பேசுங்க, நாங்கள்லாம் உட்காந்து கேட்குறோம். குழந்தை பூரா சாமி ஆடுது. சரி, டான்ஸு. சின்ன பிள்ளைங்க லலிதா சன்னதியில் ஆடுறதுக்கு கொடுத்துல்லம்மா வைக்கணும். எல்லாத்துக்கும் தலைவி அவள் தான். இங்கே வர்ற போது இந்த முப்படாடி அம்மன் கோயிலுக்கு வந்தேன். 3ம் ஒன்றாகிய அம்பாள். பார்த்தீங்களா? 3 1. கலைமகள், அலைமகள், மலைமகள். மலைமகள்னா பார்வதி, கலைமகள்னா சரஸ்வதி, அலைமகள்னா மகாலட்சுமி. 3 1. லலிதா அவளது சிறப்பானவள். அவள் சந்நிதி. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆடப்பு. சரின்ட்டு பிள்ளைகள் நமக்கு இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும் முன்னே. சரி, பரவாயில்ல. அந்த ஓரத்தில் போய் உட்காந்து வேடிக்கை பார்க்க உட்கார்ந்தேன். என் பக்கத்தில் ஒருத்தர் வந்தார், சிங்கப்பூர்காரர். அனந்த் நாகேஸ்வரன்னு பேர். பேரே சொல்கிறேன், அனந்த் நாகேஸ்வரன். யார் தெரியுமா? இன்னைக்கு இந்திய நாட்டில் பட்ஜெட் தயார் பண்ணுற பொழுது பொருளாதார மேதையாக அங்கே அட்வைஸ் பண்ணக்கூடிய கமிட்டியில் தலைமை பதவி தாங்கக்கூடியவர் இந்த அனந்த் நாகேஸ்வரன். எக்கனாமிக் அட்வைசர் டு தி பிரைம் மினிஸ்டர் இங்கே டெல்லியில். இப்போ நான் சொல்கிற கதை, அப்பா வர இந்த போஸ்டில் இல்லை. நமக்கு நல்லா வேண்டியவர். அவருடைய 60க்கு சிங்கப்பூருக்கு கூப்பிட்டு 3 நாள் பேச வச்சார். அனந்த் நாகேஸ்வரன் நல்ல நண்பர், சிவபக்தி உள்ளவர், ரொம்ப பெரியவர், நல்லவர். அவர் வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்துட்டார். என்னென்ன, நாங்கள் இந்த கும்பாபிஷேகம் பார்க்க வந்திருக்கோம். அப்போத்தான் ஒரு வார்த்தை சொன்னார். ஐயா, இந்த டான்ஸ் எல்லாம் முடிகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். நம்ம இதை பார்க்கறத விட உள்ளே போய் லலிதாம்பிகையை பார்த்துட்டு வந்துடுவோமா?
அம்பாள் அவர் மூலம் அழைத்தாள். லலிதாம்பிகை பார்த்துட்டு வரலாமா? சந்தோஷம். என்ன, அவருக்கு செல்வாக்கு உண்டு, கோயிலுக்குள்ள பெரிய டோனர், நிறைய பணம் கொடுத்துருக்கார், எல்லா அர்ச்சகர்களுக்கும் அவரை தெரியும். நமக்கு அம்பாள் போட்ட பிச்சை. உள்ள போனான். அர்ச்சகர் நின்னாரா, சட்டையை கழட்டிட்டு வாங்கன்னார். அம்மா புரியுதா புரியலையா? ஏன் கோயிலில் சட்டையை கழட்டணும்? கேரளா பூரா சட்டையை கழட்டிட்டு தான் போகணும். திருச்செந்தூர் சட்டையை கழட்டிட்டு தான் போகணும். ஏன்? சட்டைங்கிறது இந்த சட்டை இல்லை, இந்த சட்டை. ஆன்மாவுக்கு உடம்பு சட்டை தானே. அந்த சட்டை என்ன அர்த்தம்? நான் ஆண், நான் பெண் அப்படிங்கிற நினைப்பை விட்டுட்டு போ. இந்த உடம்பு நினைப்பு இருக்கா இல்லையா? பலிபீடம் எதுக்கு வச்சான் கோயில்ல? கோயிலுக்குள்ள போற பொழுது நான் படிச்சவன், நான் பணக்காரன், நான் பதவியில இருக்கவன், நான் ரொம்ப அழகி, நான் ரொம்ப அழகன், அவ்வளதையும் பலி கொடுத்துட்டு உள்ளபடா. அதுக்கு தானே பலிபீடம் வச்சான். நம்ம என்ன பண்ணா, ஒரு ஆட்டை வெட்டி விட்டு அப்படியே உள்ள போயிட்டோம். இதைத்தான் பலி கொடுக்கணும் இந்த ஆணவத்தை. சரி, எனக்கு அந்த கதைக்கு போன உடனே இந்த கதை வந்துருச்சு. லலிதா சகசரநாமத்தை பற்றி சொல்கிற பொழுது லலிதாம்பிகையை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போது அம்பாளுடைய கருணையை பற்றி சொல்லிக்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு நாள் போனதை சொன்னேன். கும்பாபிஷேகத்துக்கு நாள் இவர் என்னை கூட்டிக்கிட்டு உள்ளே போயிட்டாரு. அர்ச்சகர் என்ன சொன்னார்? சட்டையை கலட்டு. சந்தோஷம். இந்த சட்டையை எப்போ கலட்டாம தானே தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அது தேவ வாக்கு. உள்ளே போனால் அம்பாளை தொட்டு பார்க்கலாம். ஆமாம், இன்னும் மருந்து சாத்தி அது மந்திரங்கள் சொல்லலை. நாளைக்கு தான் கும்பாபிஷேகம். இன்னைக்கு ராத்திரி 12 வரைக்கும் தொட்டு பார்க்கலாம். எனக்கா சந்தோஷம். ஆகா, அழகுக்கொருவரும் ஒவ்வாத வள்ளி, அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தாள். அபிராமி எந்தாது. அம்பாள் அழகு அப்படி அழகு. ஒரு காலை மேலே தூக்கி வச்சிருப்பான், ஒரு கால் கீழே தொங்க விட்டுருப்பான். பார்த்துருக்கீங்களா லலிதாம்பிகை? இன்னொன்று சொல்லணுமே, நான் அதுக்குள்ளே இதுக்கு வந்துட்டேன். அங்கே பெங்களூரில் ஒரு அம்மா, பிராமணர், அந்தனர் குலம். அந்த அம்மாவுக்கு லலிதாம்பிகை தான் அம்பாள் பராசக்தி. எப்பவும் லலிதாம்பிகை லலிதாம்பிகை லலிதாம்பிகை. ஒரு நாள் தூங்குற போது கனவுல அம்பாள் வந்துட்டான். வருவாளா மாட்டாளா? என்ன வருவாளா மாட்டாளா? சத்தியமா வருவாம்மா. சும்மா தைரியமா சொல்லுங்க. நம்ம கொஞ்சம் நினைக்கணும். படுக்கிற போது கொஞ்சம் நினைக்கணும், வருவா. நீங்க படுக்கிற போது கையில ஒன்றை வச்சுக்கிட்டு இன்னைக்கு 4500 மெசேஜ் ரொம்ப அவசியம் பாருங்க. அவன் பேட் மார்னிங் குட் மார்னிங் எல்லாம் சொல்லி தொலைவேன். அவ்வளோதையும் நம்ம கேட்டு தொலைக்கணும். இவ்வளதையும் பார்த்து இன்னைக்கு 4000 5000 மெசேஜ் அதையே பார்த்து அதை நெஞ்சில் வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கினோம்னா நம்ம கனவுல இல்லை, நம்ம தெருக்காரன் கனவுல கூட அம்பாள் வரமாட்டான். நீங்க நினைக்கணுமா இல்லையா? கொஞ்சம் முன்கை நீண்டா தானே முழங்கை நீளும். முன்கை எப்படி வச்சுக்கிட்ட முழங்கை எப்படி நீளும்? நீ கடவுளை பத்தி நினைச்சா அவன் காட்சி கொடுப்பான். இரவு நடை துயிலினும் யாரோடு பேசுகினும் இளமையும் உன் அழகு புனை ஈராறு தோல் நிறையும் இருபதமும் அருமுகமும் யான் ஓத ஞானமதை அருள்வாயேன். திருப்புகள் ஞாபகம் வருதா? கரிய குழல் சரிய அந்த பாட்டு. சரி, உள்ள போனோம். அம்பாள் அற்புதமா அழகா இருக்கிறா. கும்பிட்டோம். அதுக்குள்ள ஒரு கதை சொல்ல வந்தேன். பெங்களூர்ல ஒரு அம்மா. அந்த அம்மா அந்தனர் குலம். எப்பவும் லலிதாம்பிகையை கும்பிடுறவங்க. கனவுல லலிதா காட்சி கொடுத்துட்டான். அம்மா தாயே, நான் என்ன செய்யணும்? எனக்கு வெள்ளியில 2 கொலுசு பண்ணி தர்றியா? என்னம்மா சின்ன குழந்தை வெள்ளி கொலுசு கேக்குது. கேட்பாளா மாட்டாளா? அம்மா உங்க மனசை பொறுத்து நல்லா கேட்பா. கேட்டாளா? இந்த அம்மா முழிச்சுக்கிச்சு. அம்பாள் வந்திருக்கா. கனவுல வெள்ளி கொலுசு கேட்கிறா. கூப்பிட்டு ஆளை கூப்பிட்டு வெள்ளி வாங்கி கொடுத்து வெள்ளி கொலுசு 2 பண்ணியாச்சு.
எடுத்துக்கிட்டு பெங்களூர்லேருந்து அந்த அம்மா புறப்பட்டு எங்கே வந்துருச்சு? திருமீயச்சூர் லலிதாம்பிகை கோயிலுக்கு வந்துருச்சு. அர்ச்சகர்கிட்ட கொடுக்குது. அம்பாள் காலில் போடுங்க. அம்மா அதெல்லாம் போட முடியாதம்மா. ஏன்? அவ காலில் துவாரம் இல்லை, கொலுச மாட்டணும் இல்லை. எங்கிட்டாவது காலில் துவாரம் இருக்கணுமா இல்லையா? பின்காலில் துவாரம் இருந்தா தானே கொலுச உள்ள கொடுத்து மாட்ட முடியும். அம்பாள் காலில் துவாரம் கிடையாது, கொலுசு ஒத்து வராது. யாருமா உனக்கு சொன்னா? அம்பாள் தான் சொன்னா. பிரமை. சரி அம்மா உன் அட்ரஸை கொடுத்துட்டு போ. அந்த அம்மா ரொம்ப கவலையோட பெங்களூர் அட்ரஸை கொடுத்துட்டு போயிடுச்சு. ஒரு 10 நாள் ஆச்சு. அந்த அர்ச்சகர் தங்கமான ஆளு, அம்பாளை தினம் கண்ணீர் விட்டு கும்பிடுறவர். கிடைக்குமா? சந்நிதியில் போய் நிற்கணும்னா அதுக்கு எத்தனையோ காலம் தவம் பண்ணி இருக்கணும். அந்த அர்ச்சகர் பரம பக்தர். அன்னைக்கு குடத்தில் தண்ணி தூக்கிட்டு வரார். என்னமோ தெரியல, தடுமாறிடுச்சு. குடம் விழுந்துருச்சு. தண்ணி பீச்சி அடிக்குது. அவ்வளவு வேகமா வருது. இவர் ஓடி போய் குடத்தை எடுத்தார். அம்பாள் காலுக்கு பக்கத்தில் குடத்தை எடுத்தாரா? கீழே ஒரு கால் தொங்க விட்டுருக்காளா? தொங்க விட்டுருக்கிற காலில் பின் பக்கத்தில் துவாரம் தெரியுது. என்னடா இத்தனை காலமா இல்லை, அழுக்கு அடைச்சிருக்கு. இப்ப தண்ணி பட்ட உடனே அழுக்கு ஓடி போயிடுச்சு. புரியுதா? துவாரம் தெரியுது. வெள்ளம் வந்தா பழைய அழுக்கையும் தள்ளிக்கிட்டு போயிடும். புது வெள்ளம் பழைய அழுக்க தள்ளிக்கிட்டு போயிடும். பாரதியார் சொல்லுவார், பள்ளத்திலே வெகு நாள் அழுகும் கெட்ட பாசியை ஏற்றி விடும், புது வெள்ளத்தை போல் அருள் வார்த்தைகள் சொல்லி மெலிவு தவிர்த்திடுவான். பள்ளத்திலே வெகு நாள் அழுகும் கெட்ட பாசியை. பள்ளத்தில் ரொம்ப நாளா பாசி கிடந்துச்சு, புது வெள்ளம் வந்துச்சா அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, வந்த வெள்ளம் இருந்த வெள்ளத்தையும் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா. அது மாதிரி தண்ணி அடிச்ச உடனே கீழே துவாரம் தெரியுது. அர்ச்சகருக்கு கண்ணீர் வந்துருச்சு. மேல ஒரு கால் மடக்கி வச்சிருக்காளே, அப்ப அதுலயும் அப்படித்தானே இருக்கும். தண்ணீரை எடுத்தாரா? அம்மா பராசக்தி அதுல ஊத்தினார். அதுலயும் அடைச்சிருந்தது போச்சு, துவாரம் தெரியுது. நம்புறீங்களா நம்பலையா? சத்தியம். சந்தோஷம். அந்த அம்மா அட்ரஸ் வாங்கி இருக்காரா? அம்மாவுக்கு செய்தி கொடுத்துட்டார். அந்த அம்மா வந்து பார்க்குது, கண்ணீர் வருது. 2 பேருமா அந்த கொலுசை பூட்டுனாங்க. அம்பாள் காலில் கொலுசு சும்மா பளபளன்னு இருக்கு. அம்பாளுக்கு சாத்தனா எல்லாம் அழகுதானே. தங்க ரதத்தில் மீனாட்சி வந்தா மீனாட்சிக்கு பெருமையா, தங்க ரதத்துக்கு பெருமையா? என்னம்மா? அம்பாள் வர்றதுனால ரதத்துக்கு பெருமை. நம்ம தங்கச்சங்கிலி போட்டிருந்தா தங்கச்சங்கிலினால நமக்கு பெருமை. அந்த ஆள் கையில தங்கம் போட்டிருக்காரு பாரு. அம்பாள் வந்தா அம்பாள் வர்றதுனால தங்க ரதத்துக்கு பெருமை. சந்தோஷம். அந்த அம்மாவுக்கு கண்ணீர் விட்டு அழுதாள். இந்த செய்தி தினமணி பத்திரிகையில வந்தது. நான் அதை படிச்சேன். இப்ப அம்பாள் சந்நிதியில போய் பக்கத்துல நிக்கிறேன்னா நினைப்பு வந்துருச்சு. அனந்த் சார் பாருங்க, துவாரம் இருக்கு. எல்லாம் நகையெல்லாம் கிடையாது, என்ன அபிஷேகம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அற்புதமா இருக்கலாம். அவர் சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முலை முத்தாரமும் பிச்சு மொய்த்த கண்ணங்கரிய குளனும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இதுபோலும் தவம் இல்லையே. சந்தோஷமா இருந்துச்சு. 2 பேரும் கும்பிட்டு வெளியில வந்தோம். அன்னைக்கு பேச்சு பூரா இதுதான். நம்புறீங்களா? எந்த ஊரு? திருமீயச்சூர். இது நம்ம சொந்த விஷயம். அம்பாள் பண்டாசுரனை வதம் செய்தவள். அங்க உள்ள தோற்றம் லலிதாம்பிகை. வேள்வி குண்டத்திலே ஸ்ரீ சக்கர ரதம் அம்பாள் காட்சி கொடுக்கிறாள். வேள்வி தீ மீனாட்சி எதில வந்தா? 3 வயசு பெண் குழந்தையா மலையத்துவச பாண்டியனுக்கு முன்னால மீனாட்சி வேள்வி தீயில தான் வந்தா. ஆமா, மீனாட்சியை யாரு வயிற்றுல தாங்க முடியும்? அவளை வயிற்றுல தாங்க முடியுமா? வேள்வி தீயில வந்தா. அதே மாதிரி லலிதாம்பிகை வேள்வி குண்டத்தில் வந்தாள். உக்கிரமான
வேகம் வேகம். மனோன்மணி என்ற நாமத்தோடு தவம் செய் என்றார் சிவபெருமான். மனோன்மணி என்ற நாமத்தோடு தவம் செய்தாள். அமைதி வந்தது. வாக்கிலே தேவதைகள், வாக்கிலே உள்ள தேவதைகள் இவளை ஆளுக்கொரு நாமத்தால் அர்ச்சித்தார்கள். 1000 நாமம், அதுதான் லலிதா சகஸ்திர நாமம். வாக்குக்கு தேவதை உண்டு தெரியுமா? சும்மா இல்ல, பேசுற போது எல்லாம் பேச்சு வராது. அந்த தேவதைகள் அருள் இருந்தாத்தான் பேச்சு வரும், இல்லைன்னா நாக்கு கொளறி போயிடும். தூங்கையில வாங்குகிற மூச்சு சுடிமாறி போனாலும் போச்சு. திருஞான சம்பந்தர் சொல்லுவார், எனதுரை தனதுரை ஆக அம்பார். நானா சொன்னேன், அவன் தான் சொன்னான், நான் வாயாசச்சேன். சிவாஜி கணேசன் நல்லா பாடுறாரு. சிவாஜி கணேசனை பாடினாரு. அவர் பாடினா ஆறு கேப்பா? டி.எம். சௌந்தரராஜன் பின்னால இருந்து பாடுறாரு. நமக்கு என்ன தெரியுது? சிவாஜி கணேசன் நல்லா பாடுறாரு. திருஞான சம்பந்தர் வாய் அசைக்கிறாரு, சிவபெருமான் பாடுறாரு. ராமலிங்க சுவாமி வாய் அசைக்கிறாரு, சிவபெருமான் பாடுறாரு. ராமலிங்கர் சொல்றாரு, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. அது மாதிரி வாக்கு தேவதைகள், 1000 வாக்கு தேவதைகள், அவர்கள் சொன்னதுதான் லலிதா சகஸ்திர நாமம். அந்த கோயிலுக்கு போய் இனிமே போய் பாருங்க. ஒரு பக்கம் துர்க சன்னதி. துர்க சன்னதியில துர்க கையில கிளி. கிளினா என்னம்மா? மீனாட்சி கோயில்ல கிளி இருக்கா? அம்பாள் கையில ஏன்? முருகன் தோல்ல கிளி இருக்கா? ஏன்? சுகபிரம்மம் கிளித்தலையோட வர்றாரா? யாரு? கிளிக்கு என்ன அவ்வளவு பெருமை? கிளி என்பது ஞானம். வியாசர்னு ஒருத்தர், வியாசம்னா தொகுக்கிறது, கம்பைல், கட்டுரை. ஒரு வியாசம் எழுதுங்கிறான் பாருங்க, கட்டுரை. எல்லாத்தையும் தொகுத்தவருக்கு பேரு வியாசர்னு பேரு. கிருஷ்ண துவைபாயன வியாசர். அவர் தவம் பண்ணார். பிரம்மா காட்சி கொடுத்தார். என்ன வேணும்? பிள்ளை வேணும். பிள்ளை வேணுமா? பிள்ளை வேணும்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், பிள்ளை வேணும். இதாண்டா வம்பா போச்சு. கல்யாணம் பண்ணிக்காம எப்படிடா பிள்ளை பிறக்கும்? எனக்கு பிள்ளை வேணும், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சரி, எதையாவது பார்த்து ஆசைப்படு. ஆசைப்பட்டதான் பிள்ளை பிறக்கும். அம்மாவும் அப்பாவும் ஆசைப்பட்டதுனால தான் நம்ம பிறந்தோம், இல்லாட்டி பிறந்திருப்போமா? ஆசைப்படு. எதை பார்த்து ஆசைப்படுறது? வியாசர் கடற்கரை மாதிரி ஒரு பெரிய ஆறு, ஆத்தங்கரையில் போய் நிற்கிறார். இந்த ஆற்று நீரினுடைய தூய்மை, காற்று அடிக்குது, இந்த காற்றினுடைய பலம். சூரியனை பார்க்கிறார், இந்த சூரியனுடைய ஆற்றல். ஒரு கிளி பறந்து போகுது, இந்த கிளியின் தோற்றம், இதெல்லாம் சேர்த்து ஒரு பிள்ளை எனக்கு வேணும். படக்குன்னு எய்த்தாப்புல ஒரு பிள்ளை வந்துடுச்சு. ஆசைப்பட்டார்ல. உடம்பு, மனுஷ உடம்பு, தலை கிளித்தலை. அதுக்கு என்ன பேரு? சுகபிரம்மம். சுகம்னா கிளி, பிரம்மம்னா கடவுள். சுகபிரம்மம். வியாசருடைய ஞானம் பூரா பிறக்கிற போதே சுகபிரம்மத்துக்கு வந்துடுச்சு. வியாசரும் சுகபிரம்ம ரிஷியும் மேலே போனாங்களாம் தேவலோகத்துக்கு. தேவலோகத்தில் அந்த பெரிய நீரோடையில் பெண்கள் ஒன்றும் ஆடை இல்லாமல் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். முதல்ல சுகபிரம்ம ரிஷி போயிருக்காரு, அவங்க கண்டுக்கவே இல்லை. இந்த சன்னியாசி இவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அடுத்தாப்புல இவங்க அப்பா வியாசர் வந்தார். அந்த பொண்ணுகள்லாம் சேலையை தூக்கி கட்டுக்குச்சு. வியாசர் கேட்குறாரு, முன்னால இளமையான பையன் அவன் போனான், அப்போ சும்மா தான் குளிச்சிங்க, என்ன பார்த்த உடனே சேலை எடுத்து கட்டிக்கிட்டீங்களே ஏன்? அந்த பொண்ணு சொல்லுது, அவருக்கு ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது, வேறுபாடு கிடையாது, பிரம்மம். உங்களுக்கு இன்னும் வேறுபாடு இருக்கு. வேஷ்டி கட்டி இருக்கிறீங்க, ஒரு சட்டை போடுறீங்க, ஆண் பெண் வித்தியாசம் இருக்கு. அதனால தான் உங்களை பார்த்த உடனே நாங்கள் சேலையை தூக்கி கட்டிக்கிட்டோம். புரியுதா? அவருக்கு என்ன பேரு? சுகபிரம்ம ரிஷி. சுகம் என்பது ஞானத்துக்கு அடையாளம். பாகவதம் பூரா சொன்னவர் சுகபிரம்மம். கிளி. அம்பாள் கையில கிளி இருக்கா? மீனாட்சி கையில. அது நமக்கு நல்லதா கெட்டதா?
ரொம்ப நல்லது. ஏன் யோசிங்க. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை. நான் போய் மீனாட்சிட்ட கேட்குறேன், அம்மா தாயே எனக்கு அறிவை கொடு, எனக்கு ஞானத்தை கொடு, எனக்கு பற்றில்லாத வாழ்க்கையை கொடு, நான் வந்துடுறேன். நான் போனதுக்கப்புறம் கிளி இன்னொரு முறை திருப்பி சொல்லுமா. வசதியாக போச்சே. நமக்கு வக்கீல் வேலையில் பார்க்குறா, வக்கீல் கூட மாற்றி சொல்லுவார் சமயத்தில். கிளி ஒழுங்கா சொல்லுவேன். அதனால தான் அம்பாள் கையில் கிளி. அருணகிரிநாதர் கிளியா மாறி முருகன் தோல்ல உட்கார்ந்தார் தெரியுமா? கிளி. எதுக்கு இவ்வளவும் சொல்ல வந்தேன்? திருமியச்சூர்ல துர்கையினுடைய கையில கிளி இருக்கிறது. துர்கைக்கு பேர் தெரியுமா? சுகபிரம்ம துர்காதேவி. சுகபிரம்மம். சுகபிரம்ம யாரு? கிளித்தலையோடு வந்த ஞானியின் கோரிக்கைகளை பூரா அவள்கிட்ட சொன்னா இந்த கிளி போய் அங்க சொல்லுமா. அவளது சிறப்பு அந்த ஊர். கைலாசத்துக்கு போறோம், கைலாசத்தை கும்பிட போறோம். வழியில மானசரோவர், மானசரோவர்ல நம்ம சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்றோம். பறவைகள் பறக்குது. பறவை என்ன சொல்லும் தெரியுமா? காக்கா கா கான்னு கத்தும். மயில் அகவும். மானசரோவர்ல 135 கிலோமீட்டர் சுற்றளவு. தண்ணி சுத்தமா இருக்கும். தீர்த்தமும் உண்டு. தீர்த்தத்துக்குள்ள மூர்த்தமும் உண்டு. மூர்த்தம்னா தெரியுதா? ஒரு கல்லு பிள்ளையார் மாதிரி இருக்கும், ஒரு கல்லு முருகன் மாதிரி இருக்கும், ஒரு கல்லு சிவலிங்கமா இருக்கும். நான் அள்ளி கொண்டாந்து வீட்டில் வச்சிருக்கேன். 3 தடவை போயிருக்கேன் மானசரோவரில் குளிக்க, கைலாச பார்க்க. பறவைகள் பறக்கும். பறவை என்ன சொல்லிக்கிட்டு பறக்கும் தெரியுமா? உமா 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 உமா. இன்னைக்கும் அம்பாளுடைய திருநாமம் உமா மகேஸ்வரி. உமா உமா. பறவை பறக்கிறது. அது மாதிரி அம்பாள் வந்து அந்த பெயரோடு அருள் செய்கிறாள். 1909 மதுரைக்கு ஒரு சாமியார் வந்தார். அவர் வந்து நம்ம ராமகிருஷ்ண மடத்து துறவி. மதுரைக்கு வந்தார். பிரம்மானந்தான்னு அவருக்கு பேரு. கோயிலுக்கு வந்தாரா, மீனாட்சியை பார்த்தாரா, அப்படியே சமாதி ஆயிட்டார். மூச்சு மட்டும் ஓடுது, வேற ஒன்றும் கிடையாது. சந்நிதியில் 2 பேர் கையை பிடிச்சிக்கிட்டாங்க, விழுந்திரப்படாதேன்னு. அவர் வாடு நிற்கிறாரு. 5 நிமிஷம், 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம். அதுக்கப்புறம் சுவாமி ராமகிருஷ்ணானந்தான்னு ஒருத்தர் வந்து இவரை உலுக்கினார். முழிச்சுக்கிட்டார். சாமி, என்ன மீனாட்சி என்ன நோக்கி வந்தாள்? வருவாளா மாட்டாளா? நீங்க நினைச்சா வருவாமா? நினைச்சா வருவா. மற்ற கோயில்ல எல்லாம் போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கணும். மீனாட்சிகிட்ட போய் கேட்க வேண்டாம், நின்னா போதும், உனக்கு என்ன வேணுமோ அது கொடுக்கப்படும். ஏம்மா, ஒரு 3 மாச குழந்தைக்கு பசிக்குதுன்னு தாய் பால் கொடுக்குறாளா இல்லையா? குழந்தை என்ன, அம்மா எனக்கு பசிக்குது என்ன கேட்டுது? கேட்காத குழந்தைக்கு அவளே பால் கொடுக்கிறாள்னா அம்பாள் பராசக்தி நமக்கு நம்ம கேட்டா கொடுப்பா, கேட்காமலே கொடுப்பா. ஏறுமையில் வாகன குகா சரவணா எனது ஈசையன வானமுனதென்று மோதும் ஏழைகள் வியாகுலம் இதேதன வினாவில் உன்னை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ. முருகா, அடியார்கள் வந்து கேட்டா அடியார்களுக்கு என்ன குறை அப்படின்னு நீ கேட்டா உன்னை பார்த்து 4 பேர் சிரிப்பாங்க. அருணகிரியார் சொல்றார். அப்ப என்ன செய்யணும்? குறைய தீர்த்து வைக்கணும். உனக்கு தெரியும்ல குறை என்னன்னு, உனக்கு தெரியும்ல. தாய் அறியாத சூழ் கிடையாது, தலைவனுக்கு தெரியாத நினைப்பு கிடையாது. மீனாட்சி அம்மை என்னை நோக்கி வந்தாள். அவள் எப்படி இருந்தாள்? அவள் லலிதாவின் வடிவத்தில் இருந்தாள். இன்னும் ஒரே ஒரு செய்தி, அதோட முடிக்கிறேன். கர்நாடகா கொரநாடுன்னு ஒரு பகுதி. என்ன ஊரு? கொரநாடு. அங்கே ஒரு அம்பாள், அவளுக்கு பேர் தெரியுமா? அன்னபூரணி. போயிருக்கீங்களாம்மா? அடே அப்பா, பரவாயில்லையே. அற்புதமான கோயில். மகாலட்சுமி, சரஸ்வதி, மீனாட்சி எல்லாம் அந்த அம்பாள் தான்.
அவளுக்கு என்ன பேரு? அன்னபூரணி. சோறு மலைமலையா கிடக்கு. அங்க வந்தா சாப்பிடாம போகக்கூடாது, சட்டம். கோயிலுக்குள்ள போய் சாப்பிட்டு தான் போகணும். நாங்க 2024 பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி அவளை பார்க்கறதுக்கு போகிறோம். யார? அன்னபூரணியை. இங்கே கையில் லலிதா சகசரநாமம் மறக்காதீங்க. நாங்கள்லாம் சேர்ந்து சொல்லிக்கிட்டே போகிறோம். பாடம் இல்லையா, சொல்லிக்கிட்டே போகிறோம். தமிழில் எழுதி படிக்கிறோம். கோயிலில் அப்படித்தான் பண்ணுறாங்க. பரவாயில்ல, சொல்லிக்கிட்டே போகிறோம். அன்னபூரணி கோயிலுக்குள்ளே போனால் சட்டையை கழட்டி விடணும். நாங்கள் ஒரு 15 பேர், ஒரு 5-6 பேரும் முன்னால், எனக்கு முன்னால். அவங்கெல்லாம் சட்டையை கலட்டிட்டு விறுவிறுன்னு உள்ளே போயிட்டாங்க. நான் இந்த சட்டையை கலட்டணும், இந்த பனியனை கலட்டணும். கொஞ்சம் வயசாகி போச்சா, மெதுவாக சட்டையை கலட்டினேன். என் பின்னால் வந்த ஒரு 7-8 பேர் எனக்காக வெயிட் பண்ணுறாங்க. நான் சட்டையை கலட்டி பனியனை கலட்டி அடுத்த ஆள்கிட்ட கொடுத்து அதுக்குள்ளே கதவை சாத்திவிட்டேன். ஆகா, நம்ம கூட வந்த 6-7 பேர் முன்னால போயிட்டாங்க. நம்மளால போக முடியல. மத்தியானம் 1 மணி. எங்களுக்கு மொழி தெரியாது, கர்நாடகா கன்னடம் தெரியாது. தவிக்கிறோம். ஐயோ, அவங்க பார்த்துட்டாங்க, நம்ம இவ்வளவு ஓடியாந்தான் பார்க்க முடியலையே. நான் தான் காரணம். சட்டை அவங்கள முன்னாலேயாவது விட்டுருக்கலாம். அவங்களும் போகலை, ஒரு மரியாதையாக நின்றுட்டாங்க. எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. அப்பத்தான் லலிதா சகசரநாமத்தை நல்லா படித்தேன். அம்மா தாயே, 15 நிமிஷம் வெளியே நிற்கிறான். கதவை திறந்துட்டான். திரும்ப எனக்கு ஒன்றும் புரியலை. என்னடான்னு கேட்டா, அம்பாளுக்கு பெரிய தீபம் ஆக போகுதான், நைவேத்தியத்துக்காக சாத்தியிருக்கேன். நாங்கள் அவ்வளவுதான்னு நினைச்சோம். நைவேத்தியம் முடிஞ்சுதா, அம்பாள் எங்களை நிற்க விட்டு பெரிய அடுக்கு தீபம் காமிச்சா. எப்போ? லலிதா சகசரநாமத்துக்கு அவ்வளவு பேராற்றல் உள்ளது. கோயிலுக்குள்ளே போனால் அதை படிக்கணும், இல்லை படிக்க கேட்கணும். MS சுப்புலட்சுமி அம்மா அதை பாடியிருக்காங்க. நம்ம காரில் போகிற பொழுது பல பேர் போட்டு கேட்டுக்கிட்டே போகிறாங்க. இவ்வளவு நேரம் நம்ம எங்கே இருந்தால் திருமீயச்சூரில் அம்பாள் சந்நிதியில் நின்னோம். இப்போ இன்னும் ஒரு செய்தி சீக்கிரம் முடிச்சிருவேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் எடுத்துக்கிறேன். ஒரு காலத்தில் நம்ம நாட்டில் ஒரு பெரியவர் வாழ்ந்தார். அவர் எப்பொழுதும் அம்பாள் பராசக்தியை கும்பிடக்கூடியவர். 24 மணி நேரமும் அம்பாள் தான். லலிதா சகசரநாமத்தை படிச்சுக்கிட்டே இருப்பார். ஊர் சொல்லவா? கீழச்சிவல்பட்டின்னு ஒரு ஊர், திருப்பத்தூருக்கு பக்கத்தில் சின்ன கிராமம். அங்கே ஒரு சிவன் கோயில், 4 பக்கத்திலையும் வாசல். மதுரை மீனாட்சி கோயில் மாதிரி. மீனாட்சி கோயிலில் 4 வாசல் இருக்கா, கீழச்சிவல்பட்டி சிவன் கோயிலில் 4 வாசல். அதுக்கு பேர் சிறு மதுரைன்னு பேர். சிறு மதுரை. அங்கே அம்பாள், அம்பாளுக்கு பேரு மீனாட்சி. இந்த பெரியவர் ஒரு 70 வயசு, தினமும் கோயிலுக்கு வருவார். அம்பாள் சந்நிதியில் நிற்பார். அம்மா, கையோட காலோட என்னை சேர்த்துக்கோ. புரியுதா புரியலையா? பிரார்த்தனை கையோட காலோ. என்ன அர்த்தம்? படுக்கையில் விழுந்துடப்படாது. கை போச்சு, கால் போச்சு, கோமா ஸ்டேஜில் இருக்காரு. ஐயோ, 6 மாசமா கிடக்கிறாரே. கையோட காலோட என்ன சேர்த்துக்கோ. இந்த உடம்பு பிடி இருக்கிற போது திடீர்னு விழுந்தாரு, முடிஞ்சு போச்சுன்னு இருக்கணும். அப்துல் கலாம் ஐயா எப்படி இறந்தாரு? பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லிக்கிட்டு இருந்தாருங்க. 87 வயசு. பிள்ளைகளுக்கு பாடம் சொன்னார், அப்படியே சாஞ்சார், முடிஞ்சு போச்சு. சாவுன்னா அப்படி இருக்கணும். கிடந்து கஷ்டப்பட்டு அடுத்தவனை கஷ்டப்படுத்தி அவன் சொல்லுவான், ஐயோ கஷ்டப்படுறாரே படுறாரே. படுறாரே இல்லை, படுத்துறாரே. அம்மா, எவ்வளவு காலத்துக்கு தான் பொண்டாட்டி பாப்பா? யோசிங்க. கடவுள்கிட்ட அதான் பிரார்த்தனை.
நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி என்னை உன் போரூர் ஐயா நின் சீரடிக்கீழ் வைப்பாய் தெரிந்து. நோயில கிடக்கப்படாது, நொந்து மனம் வாடக்கூடாது, பாயில படுக்கப்படாது. படுத்தால் பாயும் பகை, நடந்தால் நாடெல்லாம் உறவு. எழுதி வச்சுங்க, நடந்தால் நாடெல்லாம் உறவு. படுத்தோம்னு வச்சுங்க, பெட் சோர், பாயும் பகை. கடவுள் நம்ம கூட இருக்கார், நடந்துக்கிட்டே இருக்கணும், படுக்கப்படாது. படுத்தா போச்சு, எனக்கு வயசாச்சு என்னதான் நினைக்காத, அதெல்லாம் அவன் பொறுப்பு, நீ யாரு தீர்மானிக்கிறதுக்கு. இந்த பெரியவர் 70 வயசு 75 வயசு மீனாட்சிக்கு முன்னால போய் நிற்கிறார். அம்மா கையோட காலோட என்ன சேர்த்து, கண்ணு நல்லா தெரியுதுங்க. 80 வயசு, கண்ணு சுத்தமா இருக்கு, தெளிவா இருக்கார். அன்னைக்கு ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அம்பாளுக்கு தீபம் ஆகுது. முன்னால நின்னார், இந்த கையை அப்படி தூக்கினார்ல, அப்படியே சாஞ்சார், முடிஞ்சு வச்சு. ஸ்ரீ மாத்ரே நமாவோம் வாய் சொல்லிக்கிட்டு இருக்கு, முடிஞ்சு போச்சு. நடக்குதா நடக்காதா? கடவுள்கிட்ட போய் என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? 2 தான் கேட்கணும். அடுத்த பிறவி கொடுக்காதேன்னு கேட்கலாம். நம்மள என்ன காரைக்காலமையாரா? அதெல்லாம் கிடையாது. அதனால கடவுள் அடுத்த பிறவி கொடுப்பாரு. நமக்கு தான் ஊர்பட்ட ஆசை இருக்கே, ஆசை இருக்கா இல்லையா? இந்த காரை பார்த்து ஆடிக்காரு நம்மளும் வாங்கணும். ஆடிக்காரில் அவன் நோயாளியா டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், நம்ம நல்லா இருக்கிறோம், நமக்கு ஆடிக்காரு வாங்கலாம், ஆவணிக்காரு வாங்கலாம். இத்தனை ஆசைக்கும் பிறவி எடுத்து தீரணும். அப்போ கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்? கடவுளே எத்தனை பிறவி வேணும்னாலும் கொடு, உனக்காச்சு நமக்காச்சு. ஆனால் இந்த கடவுள் பக்தியையும் இந்த தமிழையும் எங்களை விட்டு பிரித்து விடாதே. எத்தனை பிறவி வேணாலும் கொடு. அப்ப திருப்புகள் படிக்கணும், தேவாரம் படிக்கணும், திருவாசகம் படிக்கணும், உன் மேல பக்தியோட பாசத்தோட இருக்கணும். கடவுளே இசை பயில் சடாட்சரம் அதாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே, அதுதான் கேட்கணும். அம்பாள் லலிதா அதை எல்லோருக்கும் கொடுப்பாளாக என்று கூறி, இன்றைக்கு நாம் லலிதா சகசரநாமத்தை ஒட்டி திருமீயச்சூருக்கு சென்று திருமீயச்சூர் பெரிய கோயிலையும் இளங்கோயிலையும் வழிபட்டு வந்தோம். கேட்ட பெருமக்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகோப்பி தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.